வணக்கம். இது த்ரில் ஆடியோ தமிழ் சேனல். அத்தியாயம் 1. காயத்ரி. கோயிலில் இருந்து வெளிப்பட்டு பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கவலையோடு மயிலாப்பூர் தெப்பக்குளத்து ஓர பிளாட்ஃபார்மில் 2 பைகளை தூக்கி கொண்டு வேர்க்க விறுவிறுக்க நடந்து கொண்டிருந்த அந்த அழகான 23 வயதும் 50 கிலோ எடையும் கொண்ட காயத்ரி தன் பெயரை சொல்லி யாரோ கூப்பிடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தால் பைக்கில் அந்த இளைஞன் தெரிந்தான். கண்களில் குளிர் கண்ணாடியும் காற்றில் சிலுப்பிக் கொண்டிருந்த தலைக்கேசமும் அவனுடைய முகத்திற்கு அழகாக இருந்தது. மேலுதட்டில் கெட்டியான மீசை. காயத்ரி நின்று பார்த்ததும் அவன் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு குளிர் கண்ணாடியை கலற்றி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அவளை நெருங்கினான். உதட்டில் ஒரு 70 mm புன்னகை. நீங்க காயத்ரி தானே? ஆமாம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சாரி, தெரியலை. கொஞ்சம் உன்னிப்பா என்னோட முகத்தை பார்த்து கெஸ் பண்ணி சொல்லக்கூடாதா? காயத்ரி அவனுடைய முகத்தை தீர்க்கமாக சில வினாடிகள் பார்த்துவிட்டு தலையாட்டினாள். வெரி சாரி, தெரியல. நீங்கள் ரத்ன சபாபதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 வரைக்கும் படிச்சீங்க தானே? ஆமாம், நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். என் பெயர் சத்யநாராயணன். எல்லாரும் என்னை சத்தியம் சத்தியம்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்னை சக்தி சக்தின்னு கூப்பிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே. காயத்ரியின் கண்களில் இப்போது கூடுதல் பளபளப்பு. முகத்தில் பவுடர் பூசியது போன்ற மலர்ச்சி. உதடுகள் ஆர்வத்தில் துடித்தன. நீங்க அந்த சக்தியா? அதே அதே என்று சொல்லி அவன் வாய்விட்டு சிரித்தபோது கடைவாயின் மேல் வரிசையில் அதே தெற்றுப்பல் அவனை சத்யநாராயணன் என்று காட்டிக் கொடுத்தது. காயத்ரிக்கு அவனை பார்க்க பார்க்க வியப்பில் மூச்சடைத்தது. தலைக்கு நிறைய எண்ணெய் தடவி கொண்டு ஈர்க்குச்சி உடம்பில் காக்கி அரை டிராயரும் வெள்ளை அரைக்கை சட்டையும் தொளதொளவென்று தொங்கிக் கொண்டிருந்த அந்த சத்யநாராயணனா இவன்? காலம் நிச்சயம் ஒரு மந்திரக்கோள்தான். இல்லாவிட்டால் இப்படி ஒரு உருமாற்றம் நிகழுமா என்ன? சத்யநாராயணன் கேட்டான். என்ன காயத்ரி, அப்படியே ஸ்டன் ஆயிட்டீங்க? உங்களை பார்க்க பார்க்க எனக்கு பிரமிப்பா இருக்கு சக்தி. உங்களை பார்க்கும்போதும் எனக்கு அப்படிதான் இருக்குது. ரெட்டை ஜடை போட்டு சின்ன பொண்ணு மாதிரி 4 அடி உயரத்துல இருந்தீங்க. இப்போ சேலை கட்டி ஒரு குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க. என்னால் நம்பவே முடியல. காயத்ரி சிரித்தாள். சக்தி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சாரி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பை த பை, ஸ்கூல் ஃபைனலுக்கு அப்புறம் என்ன படிச்சீங்க? படிப்புக்கு ஒரு முழுக்கு. மேற்கொண்டு நான் படிக்கல. அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து வந்த வருஷங்களில் திடீர்னு இறந்துட்டாங்க. சத்யநாராயணன் சாரி சொல்லிவிட்டு மெல்லிய குரலில் கேட்டான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காயத்ரி புன்னகைத்தாள். தன் கையில் வைத்திருந்த 2 பெரிய பைகளையும் உயர்த்தி காட்டினாள். சக்தி புருவங்களை உயர்த்தினான். என்ன இது? உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. சக்தி எட்டி பார்த்தான். 2 பைகளிலும் கட்டுக்கட்டாய் ஊதுவத்தி பாக்கெட்டுகள். காற்றில் தாளம்பூ மனம். காயத்ரி, இதுதான் என்னோட பிஸ்னஸ் ப்ராடக்ட். வீட்டில் வச்சு நானே தயார் பண்ணுறேன். கோயில்களுக்கும் வீடுகளுக்கும் நேராக போய் சப்ளை பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் இருக்க போய் தான் நான் வயிற்று பிரச்சனை இல்லாமல் நாள் சுலபமாக ஓடுது. சத்யநாராயணனின் முகம் மாறி இருந்தது. காயத்ரி, நான் இதை எதிர்பார்க்கல. +2ல் நீ நல்லா மார்க் எடுத்திருந்த. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து நல்ல வேலைக்கு போயிருக்கலாமே. விதி சிரிக்கும்போது நாம அழ வேண்டி இருக்கே. சொல்லிவிட்டு வெறுமையாய் புன்னகை பூத்த காயத்ரி அவனை ஏறிட்டாள். என்ன விடுங்க சக்தி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இல்லை பிஸ்னஸா? ரெண்டும் இல்லை. பின்ன போஸ்டிங்கை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்? இன்ஸ்பெக்டர் போஸ்டிங். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி 1 மாதம் ஆச்சு. நான் இதை எதிர்பார்க்கல சக்தி. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே சாஃப்ட் நேச்சர். உங்களுக்கு போலீஸ் உத்தியோகம் பொருந்தாதே. ஏன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கலையா? பிடிக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டராக நுழைஞ்சிருக்கேன். ரிட்டையர் ஆகும்போது ஐஜியாக இருப்பேன். காயத்ரி சேலை தலைப்பால் தன் நெற்றி வேர்வையை ஒற்றி கொண்டே கேட்டாள். வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியந்தானே? சௌக்கியந்தான். இப்போ அவங்க கோயம்புத்தூரில் என் பெரிய அண்ணனோட வீட்டில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலே, பேரு கூட ஹம்சவேணி. கரெக்ட். ஹம்சவேணிக்கு போன வருஷம்தான் கல்யாணம் நடந்தது. இப்போ கன்சீவாக இருக்கா. 8 மாதம். போன வாரம்தான் கோயம்புத்தூரில் சீமந்தம் நடந்தது. கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எப்போ கல்யாணம் காயத்ரி? ஏதாவது ப்ரப்போசல் இருக்கா? மிஸ்டர் பிரம்மாவை தான் கேட்கணும். ரொம்ப வெக்ஸாக பேசுகிறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாம் 2 பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடலாமா? சாரி சக்தி, இன்னைக்கு சோமவாரம், நான் விரதம். ராத்திரி வீட்டுக்கு போய் தான் தண்ணியே சாப்பிடுவேன். வெயிலில் அலையிற வேலை, இதில் விரதம் வேற இருக்கணுமா? அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது விட முடியல. சோமவாரம் மட்டும் இல்லை, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம் இது மாதிரியான நாட்கள்லையும் விரதம் தான். வீடு எங்கே? கோகுலம் காலனியில். ராயப்பேட்டையில் இருக்கே அந்த கோகுலம் காலனியா? ஆமாம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சரியான அட்ரஸ் சொல்லலாமே. ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்து பார்க்க வசதியாக இருக்கும். காயத்ரி பதில் பேசாமல் மௌனிக்க. சத்யநாராயணன் படபடத்தான்.
உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா வேண்டாம், நான் கொஞ்சம் அதிகப்படியா உரிமை எடுத்துக்கிறேனோ? நோ, அப்படி இல்லை. கோகுலம் காலனியில் வாட்டர் டேங்குக்கு பக்கத்தில் தான் வீடு. ஊதுவத்தி காயத்ரியோட வீடு எதுன்னு கேட்டால் காலனியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லையா? வரலாம். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. இது எதுக்கு? நீங்களும் ஒரு நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அடையார் இந்திரா நகரில் 7வது தெரு, முதல் வீடு. அந்த ஏரியாவில் ஊதுவத்தி விற்க வந்தா சேல்ஸ் எப்படி இருக்கும்? நான் கன்வாஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வாங்க. காயத்ரி சிரித்தாள். ஓகே சக்தி, உங்களை பல வருஷம் கழிச்சு எதிர்பாராத விதமாக சந்திச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் உத்தியோகத்துக்கு போஸ்டிங் வர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வரட்டுமா? இன்னைக்கு மந்தவெளி ஏரியாவில் வீடு வீடா என் வியாபாரம் சொல்லிவிட்டு 2 பைகளையும் கைக்கு ஒன்றாய் தூக்கி கொண்டு தளர்வாய் நடந்து போகும் காயத்ரியை இமைக்காமல் பார்த்தான் சத்யநாராயணன். அவனுடைய இருதயம் ஈய குண்டாய் கனத்தது. உச்சந்தலையில் வெயில் பட்டு அமிலமாய் தகிக்க காயத்ரி அதை பொருட்படுத்தாமல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சாலையில் மெதுவாய் நடை போட்டு மரங்கள் சூழ்ந்த பங்களாவுக்கு முன்பாய் வந்து நின்றாள். காம்பவுண்ட் கேட் வெறுமனே சாத்தியிருந்தது. கேட்டை எட்டி பார்த்து சார் சார் என்று குரல் கொடுத்தவள் பதிலுக்கு யாரும் வராமல் போகவே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். நாய் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. போர்ட்டிகோவை நோக்கி நடந்தாள். ஒரே பிரசவத்தில் பிறந்த மாதிரி 2 மாருதி கார்கள் போர்ட்டிகோவில் நின்றிருந்தன. கார்களை சுற்றி கொண்டு நிலைப்படிகளில் ஏறியவள் தேக்கு மர கதவுக்கு இடப்பக்கமாய் இருந்த காலிங் பெல் சுவிட்ச் மேல் கையை வைத்தாள். அது உள்ளே ஒரு மியூசிக் நோட் பாடியது. தொடர்ந்து கதவு திறக்கப்படும் சத்தம். நடுத்தர வயதுள்ள ஒரு நபர் லுங்கி பனியனில் நின்றிருந்தார். மீசையும் கிருதாக்களும் டையில் குளித்து அடிக்குப்படியான கருப்பை காட்டின. கேட்டார். என்ன? ஊதுவத்தி சார், வீட்லேயே தயார் பண்ணுறோம். வேண்டாம் போம்மா என்று சொன்னவர் சட்டென்று பேச்சை நிறுத்தி கொண்டவர் மெல்லிய குரலில் கேட்டார். வெளியே கடையில் விற்கிற ஊதுவத்திக்கும் நீ விற்கிற ஊதுவத்திக்கும் என்ன வித்தியாசம்? கடைகளில் விற்கிற ஊதுவத்திகளில் கெமிக்கல் கலந்து இருக்கும் சார். நாங்கள் தயார் பண்ணுற ஊதுவத்திகளில் கெமிக்கல் இருக்காது. 2 பத்தி கொளுத்தி வச்சாலே போதும், 12 மணி நேரத்துக்கு வாசனை இருக்கும். அப்படியா? உள்ளே வந்து 2 பத்தி கொளுத்தி வை பார்க்கலாம். வாசனை நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன். வீட்டில் லேடிஸ் இல்லையா சார்? உள்ளே சமையல் கட்டில் வேலையா இருக்காங்க. காயத்ரி ஊதுவத்தி பைகளோடு உள்ளே வந்தாள். பெரிய ஹால். 2 ஊதுவத்திகளை கொளுத்தி ஃப்ளவர் வாஸுக்கு கீழே வைத்தாள். புகை காற்று மண்டலத்தில் கலந்து வாசனையை பரப்பியது. அந்த நபர் மூச்சை இழுத்தார். வாசனை நல்லா தான் இருக்கு. பாக்கெட் என்ன விலை? ஒரு பாக்கெட் 10 ரூபா சார். சரி, பாக்கெட்டுக்கு ரேட் சொல்லிட்ட. உனக்கும் ஒரு ரேட் இருக்குமே, அதை சொல்லு. 2 பிஸ்னஸையும் முடிச்சுக்கலாம். சார் பயப்படாத, வீட்டில் யாருமே கிடையாது. காயத்ரி புன்னகைத்தாள். வீட்டில் யாரும் இல்லைன்னு எனக்கும் தெரியும் சார், அதனால தான் வந்தேன் சொன்ன காயத்ரி ஊதுவத்தி பாக்கெட்டுகள் நிரம்பிய பைக்குள் கையை நுழைத்து உள்ளே இருந்து இறுகி போன முகத்தோடு ஸ்லோ மோஷனில் கனமான அந்த ரிவால்வரை எடுத்தாள். அத்தியாயம் 2. காயத்ரியின் கையில் முளைத்த துப்பாக்கியை பார்த்ததும் அந்த நபரின் கண்கள் திகிலில் திகைத்து விரிந்தன. பதற்றமாய் பின்வாங்கி நடந்து சுவருக்கு போய் முட்டி கொண்டு நின்றார். ஏய், என்ன இது? புன்னகையை பெரிதாக்கிய காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியை சுவருக்கு உயர்த்தி காட்டினாள். இது ஜி-மேக் ரிவால்வர். ஜெர்மனி இதோட பிறந்த வீடு, இந்தியா புகுந்த வீடு. உள்ள மொத்தம் 6 தோட்டா கர்ப்பம், ஸ்பெஷல் தோட்டா. இன்னும் விவரம் வேணுமா புண்ணிய கோடி? அந்த புண்ணிய கோடி இப்போது சுவருக்கு போய் அப்பிக்கொண்டார். வியர்த்து வழிந்தார். காயத்ரி சோஃபாவுக்கு போய் சாய்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டாள். மிஸ்டர் புண்ணியகோடி, உங்களை பெத்தவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பேர் வைக்கும்போது உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காட்டியிருக்கணும். அப்படி காட்டியிருந்தா அந்த ஜோசியர் பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு புண்ணிய கோடின்னு பேர் வைக்காதீங்க, பாவம் கோடின்னு பேர் வையுங்க, ஏன்னா இந்த குழந்தை வளர்ந்து ஏகப்பட்ட பாவம் பண்ண போகுதுன்னு சொல்லியிருப்பார். புண்ணிய கோடி அவஸ்தையா எச்சில் விழுங்கி கொண்டு காயத்ரியை பார்க்க அவள் தன் மார்பு பகுதிக்கு கையை கொண்டு பாலித்தீன் கவரில் வைத்திருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து புண்ணிய கோடிக்கு காட்டினாள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா? அவர் பார்த்துவிட்டு தெரியல என்றார். இப்படி காக்கா பார்வை பார்க்கக்கூடாது புண்ணிய கோடி, நல்லா பாருங்க, கையில் வாங்கி பாருங்க. புண்ணிய கோடி கைகள் நடுங்க ஃபோட்டோவை வாங்கினார். ஃபோட்டோவின் மேல் கண்களை பதித்தார். காயத்ரி கேட்டாள், இப்போ தெரியுதா? தெரியல. நிஜமா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. மிஸ்டர் புண்ணியகோடி, பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது. என் கையில் இருக்கிற இந்த ரிவால்வருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு முழுசாக 1 நிமிஷம் அவகாசம் தரேன். அந்த 1 நிமிஷம் முடியறதுக்குள்ள நீங்கள் உண்மையை பேசி ஆகணும். அதாவது ஃபோட்டோவில் இருக்கிற பெண் யாருங்கிறத சொல்லணும். இல்லைன்னா இந்த ஜி-மேக் ரிவால்வர் தன்னோட கர்ப்பத்தில் இருக்கிற 6 தோட்டாக்களில் ஒரு தோட்டாவை உங்கள் இதயத்துக்கு அனுப்பி வைக்கும். இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பம். 59, 58, 57, 56, 55, 54.
புண்ணியகோடி மௌனமாக வியர்த்து கொண்டிருக்க, காயத்ரியின் கையில் இருந்த ரிவால்வர் உயிருள்ள ஒரு ஜந்து மாறி உயர்ந்து அவருடைய மார்பையை முறைத்தது. 42, 41, 40, 39, 38. எனக்கு நிஜமாவே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பெண் யாருன்னு தெரியாது. 29, 28, 27, 26 எனக்கு தெரியாது. 21, 20, 19, 18. வேண்டாம், என்ன ஒன்றும் பண்ணாத. 14, 13, 12, 11, 10. காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி புண்ணியகோடியின் மார்பை இப்போது தீர்க்கமாய் அளவெடுத்தது. 6, 5, 4, 3, 2. சொல்கிறேன். ஃபோட்டோவில் இருக்கிற பெண்ணோட பேர் பவானி. அந்த பவானி இப்போ உயிரோடு இருக்காளா? இல்லை. ஏன்? புண்ணியகோடி மௌனிக்க காயத்ரி குரலை உயர்த்தினாள். ஏன்னு கேட்டேன், காதில் வெள்ளலையா? புண்ணியகோடி சிரமமாய் எச்சில் விழுங்கினார். பின் விக்கி திணறும் குரலில் சொன்னார், அந்த பொண்ணு பவானி தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலைக்கு காரணம் தெரியல. காரணத்தை நான் சொல்லட்டுமா? போன மாதம் 22ஆம் தேதி பவானி சோப்பு பவுடர் விற்கிறதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்தா. முதல் போனி பண்ணுறதுக்காக உங்கள் பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சா. அன்னைக்கும் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. உங்கள் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. பவானி கிட்ட ஒரு அழுக்கான கர்ச்சீப்பை கொடுத்து சோப்பு பவுடரில் வாஷ் பண்ணி காட்ட சொன்னீங்க. அந்த அப்பாவி பொண்ணு உங்கள் பேச்சை நம்பி கர்ச்சீப்போட குளியல் அறைக்கு போனா. நீங்களும் பின்னாடியே போனீங்க. அதுக்கப்புறம் காயத்ரி சில வினாடிகள் பேச்சை நிறுத்திவிட்டு பின் தொடர்ந்தால், 22ஆம் தேதி உங்களால் சீரழிக்கப்பட்ட அந்த பவானி ஒரு வாரம் கழித்து வீட்டில் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துப்போனா. காரணம் தீராத வயிற்று வலின்னு அந்த பொண்ணு லெட்டரில் எழுதியிருந்ததால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. ஆனால் இந்த ஜிமேக் ரிவால்வர் கிட்டேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ரிவால்வரை குபீர் என்று உயர்த்தினால். புண்ணியகோடி மிரண்ட விழிகளோடு சுற்றுமுற்றும் பார்த்தார். மெல்ல காயத்ரி சிரித்தாள். பவானியை பால் படுத்தியதுக்காக மட்டும் நான் துப்பாக்கியோட வரல. நீங்கள் சில சட்டவிரோதமான காரியங்களை கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் ஆசீர்வாதத்தோட பண்ணுறதா ஒரு தகவல். அதுக்காகவும் தான் வந்திருக்கேன். புத்திசாலியான வக்கீல்களை வச்சுக்கிட்டு எல்லா கேஸ்களையும் பாப்கார்ன் மாதிரி ஊதிட்டாலும் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற ஜட்மெண்ட்டுக்கு நீங்கள் தலை வணங்கியே ஆகணும். காயத்ரி சொல்லி கொண்டிருந்த போதே ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோன் குரல் கொடுத்தது. காயத்ரி டெலிஃபோனை ஒரு அரை பார்வை பார்த்துவிட்டு புண்ணியகோடியிடம் கேட்டாள், யார் இப்போ டெலிஃபோனில்? தெரியல. ஊருக்கு போயிருக்கிற உங்கள் மனைவியா அல்லது ஊர் பேர் தெரியாத மனைவிகளில் ஒருத்தியா? புண்ணியகோடி மௌனமாய் இருக்க காயத்ரி தன் தோள்களை குலுக்கினாள். ஓகே, ஃபோன் யார் பண்ணினா என்ன? அது உங்களுக்கு கடைசி ஃபோன் கால். போய் பேசுங்க. என்னை பற்றியோ இங்கே இருக்கிற சூழ்நிலையை பற்றியோ எதுவும் பேசக்கூடாது. பொதுவாக பேசிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரிசீவரை வச்சிடணும். புண்ணியகோடி தயக்கமாய் சில வினாடிகள் நின்றுவிட்டு பின் மெதுவாய் போய் ரிசீவரை எடுத்தார். ஈனஸ்வரத்தில் குரல் கொடுத்தார். ஹலோ, யார்? புண்ணியகோடியா? நான் ஆடிட்டர் சீதாராமன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஐடி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. உங்கள் வீட்டை ரெய்ட் பண்ண ஒரு ஸ்குவாட் இப்போது வந்துட்டுருக்காங்களாம். ஃப்ளையிங் ஸ்குவாட். நீங்கள் பேங்க் லாக்கரில் இருக்கிற சாவிகளை எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறது நல்லது. லாக்கர் சாவிகள் அவங்க கைக்கு கிடைக்கக்கூடாது. சரி சார், டென்ஷன் வேண்டாம். அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கங்கன்னு சொல்லிடுங்க. சரி சார், பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. எந்த வினாடியும் ஃப்ளையிங் ஸ்குவாட் உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல்லை அலற வைக்கலாம். போய் லாக்கர் சாவிகளை பதுக்குங்க. ரிசீவரை மறுமுனையில் ஆடிட்டர் வைத்துவிட புண்ணியகோடியின் மனதுக்குள் சின்னதாய் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது. இன்னும் சில நிமிஷங்களை கழித்துவிட்டால் போதும், உயிர் பிழைத்து விடலாம். காயத்ரி துப்பாக்கியும் கையுமாக நேர்பார்வை பார்த்தால். ஃபோனில் யாரு? ஆடிட்டர். என்ன சொன்னார்? கம்பெனி பேலன்ஸ் ஷீட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டார். அடுத்த ஜென்மத்தில் ரெடி ஆயிடும்னு சொல்ல வேண்டியது தானே. புண்ணியகோடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து காயத்ரியை பார்த்து கும்பிட்டார். என்ன ஒன்றும் பண்ணிடாதம்மா. நான் பண்ணின தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தவறு பண்ணினவனை மன்னிக்கலாம், தப்பு பண்ணினவனை மன்னிக்க முடியாது. மன்னிக்கவும் கூடாது. இது என்னோட பாலிசி. புண்ணியகோடி அவளிடம் பேசி கொண்டிருந்தாலும் வெளியே ஏதாவது வாகன சத்தம் கேட்கிறதா என்பதில் தீவிரமாய் இருந்தார். காயத்ரி 2 அடி முன்னால் வந்தால், இதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட். ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கைக்கு அவசரமாய் முற்றுப்புள்ளி வைத்த உனக்கு இந்த தோட்டாக்கள் பரிசாக கொடுக்கப்படுகிறது. காயத்ரியின் கைவிரல் ட்ரிகரில் பதிந்தது, வளைத்தது. வேண்டாம் மிஸ்டர் புண்ணியகோடி, அடுத்த ஜென்மத்திலாவது புண்ணியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ட்ரிகரை சுண்டினாள் காயத்ரி. சைலன்சர் பொருத்தப்பட்ட ரிவால்வர் நிசப்தமாய் ஒரு தோட்டாவை அனுப்ப அது புண்ணியகோடியின் இடது மார்புக்கு போயிற்று. இடது மார்பில் தோட்டா பாய்ந்து புண்ணியகோடி இரத்தமாய் ஸ்தம்பித்து கொண்டிருக்கும் போதே வலது மார்பில் ஒரு தோட்டா நுழைந்தது. உடம்பு பிடிப்பு இல்லாமல் மடக்கி கொண்டிருக்கும் போதே வயிற்றிலும் ஒரு தோட்டா இடம் பிடித்தது. கைகளையும் கால்களையும் அகல விரித்து கொண்டு ரத்தம் சொட்டி கொண்டே மல்லாந்தார் புண்ணியகோடி. காயத்ரி பரபரவென்று செயல்பட்டால். துப்பாக்கியை ஊதுவத்தி பாக்கெட்டுகள் நிரம்பிய பைக்குள் போட்டாள்.
இனி கிளம்ப வேண்டியதுதான். வந்த காரியம் முடிந்தது. காயத்ரி நினைத்த வினாடி வாசலில் காலிங் பெல் கதறியது. அத்தியாயம் 3. வாசலில் எழுந்த அழைப்புமணி சத்தம் கேட்டு ஸ்தம்பித்த காயத்ரி சில வினாடிகளுக்கு பின் உணர்வு வந்தவளாய் 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடினாள். மூளைக்குள் சிவப்பு விளக்கு எரிந்தது. பின்பக்க கதவு பூட்டி இருக்குமோ, இல்லை வெறுமனே திறந்திருக்குமோ? பூட்டி இருந்தால் தப்பிக்க முடியாது, மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான். மூச்சிறைப்போடு காயத்ரி அரை நிமிஷ நேரம் ஓடி வீட்டின் பின்பக்கம் வந்தாள். குட்டை ரக தென்னை மரங்களும் வாழை மரங்களும் நெருக்கமாய் மண்டி கிடக்க கிடைத்த இடைவெளிகளில் புகுந்து ஓடி பின் கதவுக்கு வந்தாள். பழங்காலத்து கதவு பூட்டப்படாமல் பெரிய நாதங்கியால் தாளிடப்பட்டிருந்தது. காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் வைத்துவிட்டு கதவின் நாதங்கியை பிடித்து பார்த்தாள். வெயிலுக்கும் மழைக்கும் இறுகி துருப்பிடித்து போயிருந்த நாதங்கி சுலபமாய் விலக மறுத்தது. மூச்சை பிடித்து இழுத்து பார்த்தால் மூச்சு முட்டியது. 2 தடவை முயன்று முடியாமல் போகவே சுற்றும் முற்றும் பார்த்து பார்வைக்கு கிடைத்த பெரிய கல் ஒன்றை எடுத்து வந்து நாதங்கியை ஒரு தட்டு தட்டினால் உடனே அது கலன்று கொண்டது. கதவை 2 கைகளாலும் பிடித்து இழுக்க ரீச் என்ற பெரிய சத்தத்துடன் திறந்து கொண்டது. பின்பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லாத சந்து ஒன்று தெரிய காயத்ரி 2 ஊதுவத்தி பைகளையும் தூக்கி கொண்டு வியர்த்து வழிய ஓடி பிரதான சாலைக்கு வந்து மக்கள் நடமாட்டத்தோடு கலந்து இயல்பாய் நடந்தாள். 2 நிமிஷ நடையில் பஸ் ஸ்டாப் ஒன்று வர காலியாய் நின்றிருந்த பஸ்ஸுக்குள் ஏறிக்கொண்டாள். இதய துடிப்பு இப்போது நார்மலுக்கு வந்திருக்க வியர்வை சுரபிகள் தன் வேலையை நிறுத்தியிருந்தன. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் கேட்டாள், இந்த பஸ் எங்கு போகுது? அடையார் ஆயாசமாய் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். இந்நேரம் புண்ணியகோடியின் கதை முடிந்து போயிருக்கும். வருமான வரித்துறை அதிகாரி வருணாபரணன் தனக்கு பக்கத்தில் நின்றிருந்த அதிகாரிகளை பார்த்தார். என்ன, 4-5 தடவை காலிங் பெல் கொடுத்தும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. நாம ரெய்டு வர விஷயம் எப்படியும் புண்ணியகோடிக்கே தெரிஞ்சிருக்கும் சார். தஸ்தாவேஜுகளை மறைச்சு வைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்கலாம். ராகவன் சார், அந்த வெண்டிலேட்டர் வழியா உள்ள பாருங்க. வருமான வரித்துறையை சேர்ந்த ராகவன் வீட்டின் பக்கவாட்டு பகுதிக்கு போய் ஜன்னலுக்கு மேற்புறத்தில் இருந்த சன்ஷேடில் ஏறி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே குனிந்து பார்த்தார். உள்ளே அரை இருட்டு பரவி கிடக்க பார்வைக்கு எதுவும் தட்டுப்பட மறுத்தது. என்ன ராகவன், வீட்டுக்குள்ள யாரும் இல்லை போலிருக்கு சார். அது எப்படி இல்லாம போவாங்க? உள்ளே லாக் பண்ணி இருக்காங்களே. வீட்டுக்கு பின்பக்கமா போய் பார்க்கட்டுமா சார்? போய் பாருங்க. ராகவன் கீழே குதித்து வீட்டின் பின்பக்கம் நோக்கி போனார். குட்டை தென்னை மரங்களும் வாழை மரங்களும் வழிமறிக்க உள்ளே நுழைந்தார். திறந்த வீடு பார்வைக்கு கிடைத்தது. தயக்கமாய் பிரவேசித்தார். சமையல் கட்டு வந்தது. தொடர்ந்து 2 அறைகள், பின் ஹாலின் ஓரத்தில் புண்ணியகோடி ரத்தமாய் நிலைத்த வெளிகளோடு. அடையார் டெர்மினலில் இறங்கிக் கொண்டாள் காயத்ரி. மத்தியான வெயிலில் மண்டை அடுப்பில் வைத்த வானிலை போல தகித்தது. ஒரு குளிர்பான கடையில் 5 ரூபாய் பெப்சி வாங்கி தொண்டைக்கு வார்த்து கொண்ட பின் டெர்மினலுக்கு வெளியே இருந்த எஸ்டிடி பூத்தை நோக்கி போனாள். சரியாய் சாத்தப்படாத கண்ணாடி பூத்திற்குள்ளிருந்து டெலிஃபோனே தெரித்து போகும் தினசில் கத்தி கொண்டிருந்தான் அந்த நபர். பின் லேடனை கூட பிடிச்சிடலாம் போல இருக்கு. 500 ரூபாய் கடன் வாங்கிட்டு போன மாணிக்கத்தை பிடிக்க முடியாது போல இருக்கு. 10 நாளா தேடறேன், கண்ணுக்கு சிக்கவே இல்லை. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். கையில் மாட்டினான்னா அவன் முதுகுல ஒரு வில்லுப்பாட்டு கச்சேரி நடத்திடலான்னு இருக்கேன். காயத்ரி பொறுமையாய் காத்திருந்து அந்த நபர் பேசிவிட்டு வெளியே வந்ததும் பூத்துக்குள் போனால். கதவை நன்றாக சாத்தி கொண்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் குரல் கொடுத்தாள். ஹஸ்கி வாய்ஸ், நான் காயத்ரி, சொல்லு. ஒரு ஆண் குரல். புண்ணியகோடி காலமானார். சந்தோஷம். எனக்கு முழுமையான சந்தோஷம் இல்லை. ஏன்? ஒரு பிரச்சனை, சொல்லு. புண்ணியகோடியின் கதையை முடிக்கும்போது வாசலில் இருந்து காலிங் பெல் சத்தம் கேட்டது. வந்தது யார் தெரியல. நான் வீட்டோட பின்பக்க கதவை திறந்து ஓடிட்டு வந்துட்டேன். உன்னை யாரும் பார்க்கலையே? பார்க்கல. பின்னே அதில் என்ன பிரச்சனை? யாராவது பார்த்து இருப்பாங்களோ என்கிற பயம்தான். தேவையில்லாத பயம். இப்போ நீ எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கே? அடையார் பஸ் டெர்மினல். சரி, மேற்கொண்டு டெலிஃபோனில் எந்த கான்வர்சேஷனும் வேண்டாம். அப்புறமா மீட் பண்ணி பேசலாம். போய் தலைக்கு குளிச்சுட்டு பிரியாணி சிக்கனும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டுவிட காயத்ரியும் ரிசீவரை வைத்துவிட்டு பூத்தை விட்டு வெளியே வந்து டேபிள் போட்டு உட்கார்ந்திருந்த பெண்ணிடம் 2 ரூபாய் நாணயத்தை கொடுத்துவிட்டு நடந்தாள். ரோட்டை கிராஸ் செய்து ஜீப்ரா ரோடுகளில் நடக்க முயன்றபோது அந்த பைக் படபடத்தபடி அவளுக்கு பக்கமாய் வந்து நின்றது. கூடவே குரல் கேட்டது. சென்னை பெரிய சிட்டின்னு சொன்னது யாரு? ரொம்ப சின்ன சிட்டி. இல்லைன்னா 2வது தடவையா நாம சந்திப்போமா? காயத்ரி திரும்பினாள். பைக்கில் சத்யநாராயணன். உதட்டில் சிறிய புன்னகை. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல பார்த்தோம், இப்ப அடையார். காயத்ரி இயல்பாய் சிரிக்க முயன்றாள். நெற்றி வியர்த்தாள். சக்தி, புண்ணியகோடியின் பங்களா முன்புறம் இப்போது போலீஸ் யூனிஃபார்ம்கள் பூத்திருக்க
உள்ளே இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் புண்ணியகோடியின் உடலை புரட்டி பார்த்துவிட்டு வருமான வரித்துறை அதிகாரி வருணாபரனிடம் திரும்பினார். புண்ணியகோடியின் உடம்பில் 3 தோட்டாக்கள் பாய்ந்ததுக்கான அடையாளம் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்த நேரமும் புண்ணியகோடி கொலை செய்யப்பட்ட நேரமும் கிட்டத்தட்ட ஒரே நேரம். கொலையாளி அந்த சமயத்துல இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். துப்பாக்கியால சுட்ட சத்தம் உங்களுக்கு கேட்டதா? இல்லையே. நாங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி சம்பவம் நடந்து இருக்கலாம். 4-5 தடவை காலிங் பெல் அடிச்சும் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காமல் போகவே என்னோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரி ராகவனை வென்டிலேட்டர் வழியா உள்ள பார்க்க சொன்னேன். அப்படி பார்த்தும் உள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியாமல் போகவே ராகவன் வீட்டு பின்பக்கம் போனார். பின்பக்க கதவு திறந்து இருந்தது. ஸ்டீஃபன் அடுத்த கேள்வியை கேட்பதற்காக வாயை திறந்த வினாடி சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் வழுக்கை தலை மனிதர் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்தார். சார், இவர் மாசிலாமணி, ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர். பக்கத்து பங்களாவில் குடியிருக்கார். ஸ்டீஃபன் மாசிலாமணியை ஏறிட்டார். புண்ணியகோடி 3 தோட்டா வாங்கி செத்திருக்கார். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? கேட்கல சார். ஏதாவது அலறல் சத்தம்? ஒரு சத்தமும் கேட்கல சார். நானும் என்னுடைய மனைவியும் டிவி பார்த்துட்டு இருந்தோம். புண்ணியகோடி மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருக்கார். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே? தெரியல சார். புண்ணியகோடி கொஞ்சம் ரிசர்வ் டைப். பக்கத்து வீடுன்னு தான் பேர். என்கிட்ட கூட அதிகம் பேச மாட்டார். வேலைக்காரங்க கூட வீட்டில் இல்லையே. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க யாரும் 2 மாதத்துக்கு மேலே நிலைக்க மாட்டாங்க. கார் டிரைவரும் அப்படித்தான். சப் இன்ஸ்பெக்டர் ஹரிஹரன் குறுக்கிட்டார். சார், டாக் ட்ரைனர் விக்டர் வந்திருக்கார். டாகை ஸ்மெல் பண்ண விட்டா கொலையாளி போன ரூட் தெரிஞ்சிடும். ப்ரொசீட். விக்டர் வால் வெட்டப்பட்ட அந்த சாக்லேட் நிற டாபர்மேன் நாயோடு வந்தார். மண்டியிட்டு உட்கார்ந்த விக்டர் நாயின் காதில் ஏதோ ரகசியம் சொல்வது போல சார்லி ஸ்மெல் இட் என்றார். சார்லி உடனே புண்ணியகோடியின் உடலை முகர்ந்தது. அரை நிமிட நேர முகர்வுக்கு பின் சார்லி ஹாலை ஒரு சுற்று சுற்றி கொண்டு வீட்டின் பின்பக்கத்தை நோக்கி ஓடிற்று. டாக் ட்ரெய்னர் விக்டர் பின்தொடர்ந்தார். பின்பக்கம் சார்லி தென்னை வாழை மரங்களின் அடர்த்திக்குள் ஓடியது. எதையோ போய் கவ்வி எடுத்தது. விக்டரிடம் கொண்டு வந்து கொடுத்தது. விக்டர் வாங்கி பார்த்தார். ஊதுவத்தி பாக்கெட். அத்தியாயம் 4. போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் டாக் ட்ரெய்னர் அந்த ஊதுவத்தி பாக்கெட்டை கொண்டு வந்து கொடுக்க வாங்கி பார்த்தார். இது எங்கே கிடந்தது? வீட்டுக்கு பின்பக்கம் சார். பாக்கெட் புதுசாக இருக்கு. பாக்கெட் மேலே சுற்றப்பட்டிருக்கிற கண்ணாடி பேப்பரை கூட இன்னும் கிழிக்கல. நாய் இப்போ இங்கே இருக்கு. வீட்டுக்கு பின்பக்கம் தோட்டத்து ஈரமணலில் ஸ்லிப்பர் பதிவுகள் சில தெரியுது. அந்த இடத்துல இப்போ நாய் உட்கார்ந்துட்டு இருக்கு சார். நாயை ஃபர்தராக ஓட விட்டா கொலையாளி போன திசையை ஓரளவு யூகம் பண்ணிடலாம். ஸ்லிப்பர் பதிவுகளை பார்க்கும்போது கொலையாளி ஒரு பெண்ணாக இருக்கலாம்னு என் மனசுக்கு படுது சார். காரணம், ஈரமணலில் காணப்பட்ட ஸ்லிப்பர் பதிவுகள் குதிகால் ஸ்லிப்பர்களுக்கு உரியவை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண் புண்ணியகோடியை கொலை செய்து இருக்கலாம் இல்லையா? மேபி சார். கொலையாளி அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏரியாவை விட்டு போயிருக்க முடியாது. நாயை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா சார்? வாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் டாக் ட்ரெய்னரும் நாயிடம் வந்தார்கள். ட்ரெய்னர் நாயிடம் குனிந்து கட்டளையிடும் குரலில் சேஸ் அண்ட் ஸ்பாட்டிட் என்று சொல்ல அது எழுந்து ஸ்லிப்பர் பதிவு வழியாக வெளியேறி ரோட்டில் பாய்ந்தது. ஸ்டீஃபனும் ட்ரெய்னரும் பின்தொடர்ந்தார்கள். நாய் 4 கால் பாய்ச்சலில் ஓட பிளாட்பாரத்தில் நடை போட்டு கொண்டிருந்த ஆண்களும் பெண்களும் திசைக்கு ஒருவராய் சிதறினார்கள். பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஓடிய நாய் அதற்கு பிறகு திகைத்த மாறி நின்று சுற்றுமுற்றும் பார்த்தது. நிமிஷ நேரம் மண்டியிட்டு உட்கார்ந்து கொண்டது. டாக் ட்ரெய்னர் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனை ஏறிட்டார். சார், கொலையாளி இந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறி போயிருக்கலாம். ஸ்டீஃபன் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருந்த கடைகளை பார்த்தார். ராகவேந்திரா டிஃபன் ஸ்டால், அருணா ஃபார்மசி, கதிர் மளிகை ஸ்டோர். பஸ் ஸ்டாப் ஷெல்டருக்குள் பெரியதாய் குங்குமம் போட்டு வைத்துக்கொண்டு ஒரு பூக்காரி தெரிந்தாள். ஸ்டீஃபன் அவளை நோக்கி போனார். துளசியை மாலையாய் கட்டி கொண்டிருந்த அவள் கொஞ்சம் கலக்கமாய் எழுந்து நின்றாள். எவ்வளவு நேரமா இங்கே உட்காந்துருக்க? காத்தால 8 மணிலேருந்து இங்கே தான் உட்காந்து கிடக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு முந்தி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஊதுவத்தி விற்கிற பொண்ணொருத்தி வந்திருக்கா, நீ பாத்தியா? ஊதுவத்தி விற்கிற பொண்ணா? குங்கும பொட்டு அண்ணாந்து யோசித்தது. வயசு அதெல்லாம் தெரியாது. இங்கே பஸ் ஏறி இருக்கா. அப்படி யாரையும் பார்க்கல சார். டாக் ட்ரெய்னர் குறுக்கிட்டார். சார், மர்டர் நடந்த நேரத்தை துல்லியமாக கணக்கிட்டால் கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாம்ங்கிறத ஓரளவு கெஸ் பண்ண முடியும். எப்படி? இந்த பஸ் ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ் எத்தனை மணிக்கு வருங்கிற விவரங்களை ஒரு அட்டவணையாக எழுதி போட்டு இருக்காங்க சார். வருமான வரித்துறை அதிகாரிகள் புண்ணியகோடியின் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே மர்டர் நடந்திருக்கு. கொலையாளி வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கு வர ஒரு 10 நிமிஷம் நேரம் ஆகியிருக்கலாம். அந்த நேரத்தையும் கணக்கிட்டு இங்கே இருக்கிற பஸ் அட்டவணையோடு ஒப்பிட்டு பார்த்தா கொலையாளி எந்த பஸ்ஸில் ஏறி இருக்கலாம்ங்கிறத 70% கெஸ் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் மையமாய் தலையாட்டினார். யூ ஆர் கரெக்ட். சத்யநாராயணன் காயத்ரி வியப்பாய் பார்த்தான்.
என்ன காயத்ரி, ராஜா அண்ணாமலைபுரத்தில் சேல் சரியா இல்லையா என்ன? அடையார் பக்கம் வந்துட்டீங்க. ஆமாம், கொஞ்சம் டென்ஷனாக தெரியுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெயிலில் அலைஞ்சதில் லேசாக தலைவலி. தலைவலியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க காயத்ரி, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிடலாம். காஃபியா? வேண்டாம். ஏன்? எனக்கு பழக்கம் இல்லை. சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸாவது சாப்பிட்டு போகலாம் ப்ளீஸ். 2வது தடவையாக பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு பிரியமில்லைன்னா வேண்டாம், நான் உங்களை கம்பல் பண்ணலை. சரி வாங்க. காயத்ரி தயங்கி விட்டு ரோட்டை கிராஸ் செய்து நடந்தாள். சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு பின்தொடர்ந்தான். ரெஸ்டாரண்ட்டுக்குள் போய் மூளையோர மேஜையை தேர்ந்தெடுத்து காயத்ரி உட்கார 5 நிமிடம் கழித்தே சத்யநாராயணன் உள்ளே வந்தான். கூட்டம் அதிகமில்லாத ரெஸ்டாரண்ட் அது. பேரர் வந்து நின்றார். உங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும் காயத்ரி? பைனாப்பிள். சத்யநாராயணன் பேரரை ஏறிட்டான். 2 பைனாப்பிள். பேரர் நகர்ந்ததும் தன் வலது உள்ளங்கையை காயத்ரிக்கு முன்பாய் நீட்டினான் சத்யநாராயணன். உள்ளங்கையில் ஒரு மாத்திரை. காயத்ரியின் அழகான நெற்றி ஒரு சுருக்கத்திற்கு உட்பட்டது. என்ன இது? மாத்திரை? தெரியுது. யாருக்கு? உங்களுக்கு தான். நீங்கள் தான் தலைவலின்னு சொன்னீங்களே, அதான் பக்கத்து மருந்து கடைக்கு போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். தலைவலிக்கு இது ஒரு நல்ல மெடிசன். சாப்பிட்ட 2வது நிமிஷம் நமக்கு பிடிச்ச பாட்டு வாயிலிருந்து வெளியே வரும். மாத்திரையெல்லாம் எனக்கு வேண்டாம் சக்தி, அது எனக்கு வர்ற வழக்கமான தலைவலி தான். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். நோ, தலைவலியையெல்லாம் அப்படி அலட்சியம் பண்ணவே கூடாது. இந்த மாத்திரையை எடுத்துக்கங்க காயத்ரி. சொன்னவன் டம்ளர் தண்ணீரையும் மாத்திரையும் அவள் பக்கமாக நகர்த்தி வைத்தான். எடுத்துக்கங்க, 2 நிமிஷம் சரியாயிடும். காயத்ரி வேண்டா வெறுப்பாய் அந்த மாத்திரையை எடுத்து வாய்க்குள் போட்டு டம்ளர் தண்ணீரையும் வயிற்றுக்கு கொடுத்தாள். தேங்க்ஸ் சக்தி. எதுக்கு தேங்க்ஸ்? என்னோட தலைவலியை கூட தாங்கிக்க முடியாத உங்களோட மென்மையான மனசுக்கு. சக்தி சிரித்தான். பள்ளிக்கூட நாட்களில் நீங்கள் நல்லா கவிதை எழுதுவீங்க. இப்போவும் எழுதுகிற பழக்கம் உண்டா? உண்டு. தூரிகை பத்திரிகையில் போன மாதம் ஒரு கவிதை போட்டி வச்சுருந்தாங்க. அந்த போட்டியில் எனக்கு தான் பரிசு கிடைத்தது. அப்படியா? என்ன கவிதை எது? கவிதையோட தலைப்பே புத்தாண்டு வாழ்த்து. நீங்கள் என்ன கவிதை எழுதுனீங்க? காயத்ரி அரை நிமிட நேரம் யோசித்துவிட்டு மெல்லிய குரலில் கவிதையை சொல்ல ஆரம்பித்தாள். தர்மத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஏன், இன்னும் கொஞ்சமாவது தர்மம் இருக்கிறது. சத்தியத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஏன், இன்னும் சிறிதளவாவது சத்தியம் இருக்கிறது. நியாயத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம். காரணம், நியாயம் அடியோடு காயப்பட்டு விடவில்லை. மனிதா, நீ என்றாவது மனிதத்துடன் இருந்திருக்கிறாயா? உனக்கு எதுக்காக வாழ்த்து சொல்ல? சத்யநாராயணன் சத்தம் வராமல் கையை தட்டி கிளாசிக் என்றான். பைனாப்பிள் ஜூஸ் பெரிய கண்ணாடி டம்ளர்களில் மிதக்கும் பனிக்கட்டி துண்டுகளோடு வந்தது. 2 பேரும் அதை எடுத்துக்கொண்டார்கள். காயத்ரி, உங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு நீங்கள் ஏன் ஒரு நல்ல வேலையை தேடிக்க கூடாது? எனக்கு வேலை தர யார் இருக்காங்க? நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரட்டுமா? பார்த்து கொடுங்களேன். 1 வாரம் டைம் கொடுங்க. இந்த ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கிட்டு வீடு வீடாக அலையிற வேலைக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லலாம். காயத்ரி கசப்பாய் புன்னகைத்தாள். என்னோட தலையெழுத்து ரொம்ப ஸ்ட்ராங். அதை ஆண்டவனாலேயே அழிக்க முடியல. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பார்க்கலாம். 10 நிமிஷ நேரம் செலவழித்து மிக மெதுவாக ஜூஸை குடித்துவிட்டு இருவரும் எழுந்தார்கள். காயத்ரி, உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டியதில்லை சக்தி, பக்கத்தில் இருக்கிற ஒரு காலனிக்கு தான் போகிறேன். உங்கள் அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. ராயப்பேட்டை கோகுலம் காலனி தானே? ஆமாம். ஒரு நல்ல வேலையோடு இந்த 1 வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வரேன். வாங்க. இருவரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தார்கள். ஓகே, see you சக்தி. காயத்ரி விடை பெற்று கொண்டு பிளாட்பார ஜனத்தெரில் கலந்து போய்விட சத்யநாராயணன் தன் பைக் அருகே வந்தான். ஸ்டாண்டை விடுவித்து பைக்கின் மேல் ஆரோகணித்த வினாடி பக்கத்தில் இன்னொரு பைக் வந்து நின்றது. டே சக்தி, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? சத்யநாராயணன் திரும்பினான். போலீஸ் யூனிஃபார்மில் அந்த இளைஞன் பைக்கில் தெரிந்தான். சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷ் என்று நேம் பேஜ் சொன்னது. ஓ கதிரேஷ், வாடா. ஊர்லேருந்து எப்போ வந்த? மறுபடியும் டியூட்டியில் என்னைக்கு ஜாயின் பண்ண? காலையில் தான் வந்தேன். உடனே டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். வந்ததும் வராததுமா ஒரு மர்டர் கேஸ். 2 மணி நேரத்துக்கு முந்தி ராஜா அண்ணாமலைபுரத்தில் புண்ணிய கோடிங்கிறவர் கொலை. ஊதுவத்தி விற்கிற ஒரு பெண் கொலையாளின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் ஸ்பாட்லேருந்து எனக்கு தகவல் கொடுத்தார். அதான் போயிட்டுருக்கேன். சத்யநாராயணன் திடுக்கிட்டான். என்ன சொன்ன? ஊதுவத்தி விற்கிற பெண்ணா? அத்தியாயம் 5. சத்யநாராயணன் தன் வீட்டை நோக்கி குழப்பமாய் பைக்கை விரட்டி கொண்டிருந்தான். சப் இன்ஸ்பெக்டர் நண்பன் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் ஒரு பெரிய போஸ்டர் மாதிரி மனதில் ஒட்டியிருந்தது. ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடந்த கொலைக்கு ஊதுவத்தி விற்ற ஒரு பெண்தான் காரணம். அந்த ஒரு பெண் ஒருவேளை காயத்ரியா இருப்பாளோ? சத்யநாராயணனுக்கு யோசிக்கவே பயமாக இருந்தது. இன்றைக்கு 2வது தடவை காயத்ரியை பார்த்தபோது அவளுடைய பேச்சும் சரி நடவடிக்கைகளும் சரி பதட்டமாகவே இருந்தன. அவள் இயல்பாக இல்லை.
தேவைக்கு அதிகமாக வியர்த்து வழிந்தாள். சத்யநாராயணன் பைக்கை ரோட்டோரமாய் நிறுத்தினான். காயத்ரியை பார்த்தால் என்ன? அவள் சொன்ன வீட்டு விலாசம் சத்யநாராயணன் மூலையில் வரி வரியாய் ஓடியது. ராயப்பேட்டை கோகுலம் காலனியில் வாட்டர் டேங்குக்கு பக்கத்தில் வீடு. போய் பார்க்கலாமா? அதுதான் சரி. இல்லாவிட்டால் இந்த சந்தேகத்தை மனதில் வைத்துக்கொண்டு இயல்பாக சுவாசிக்க முடியாது. பைக்கை மறுபடியும் உசுப்பிய சத்யநாராயணன் ராயப்பேட்டையை நோக்கி ஆக்சிலரேட்டரை முறுக்கினான். போக்குவரத்து நெரிசலில் ஒரு அரை மணி நேர பயணம். கொடிசியா மடம் இருந்த தெருவுக்கு பின்புறம் மேஃப்ளவர் மரங்களுக்கு நடுவில் அடுத்த கோகுலம் காலனிக்குள் நுழைந்தான். அமைதியான காலனி. ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே டைப்பில் வீடுகள். சத்யநாராயணன் பைக்கை மெதுவாக விரட்டி அந்த மொபைல் இஸ்திரி பெட்டி வண்டிக்கு பக்கத்தில் வந்து பிரேக்கை போட்டான். சட்டையை சிரத்தையாய் அயன் பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் கேட்டான், வாட்டர் டேங்க் எங்கே இருக்கு? வலது பக்க ரோட்டை அவள் கை காட்டினாள். இதே ரோட்ல நேரா போங்க, கடைசியில வாட்டர் டேங்க். பைக்கை விரட்டினான். ரோட்டின் இரண்டு பக்கமும் வீடுகள் வந்தன. மெகா சீரியல்களில் கதாநாயகிகள் அழுது கொண்டே பேசும் வசனங்கள் வீடுதோறும் கேட்டன. ரோட்டோர மைதானத்தில் எதிர்கால டெண்டுல்கர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். வேப்ப மரத்துக்கு பின்னால் வாட்டர் டேங்க் வந்தது. சத்யநாராயணன் பைக்கை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு டேங்குக்கு இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருந்த வீடுகளை பார்த்தான். இரண்டு வீடுகளுமே பூட்டி கிடந்தன. இதில் எது காயத்ரி வீடு? சுற்றுமுற்றும் பார்த்தான். ஆட்கள் யாரும் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே மெல்ல நடந்தான். டேங்குக்கு பக்கத்தில் வந்தபோது மளிகை சாமான்கள் நிரம்பிய ஒரு பையோடு அந்த பெண் எதிர்பட்டாள். சத்யநாராயணன் கேட்டான், இங்கே காயத்ரி வீடு? அதுதான். டேங்குக்கு வலது பக்கம் இருந்த வீட்டை காட்டினாள் அவள். வீடு பூட்டி இருக்கே, வெளியே போயிருப்பா. மணி எவ்வளவு? 11:40. இப்ப வந்துடுவா. நீங்க யாரு? காயத்ரிக்கு ரிலேட்டிவா? ஆமா, வெயிட் பண்ணுங்க, 12 மணிக்குள்ள வந்துடுவா. தேங்க்ஸ். சத்யநாராயணன் வேப்ப மரத்து நிழலில் நடந்து வலது பக்க வீட்டிற்கு முன்புறமாக இருந்த திண்ணைக்கு வந்து உட்கார்ந்தான். காயத்ரியை பார்த்ததும் பேச்சை எப்படி ஆரம்பிக்கலாம்? நேரிடையாய் கேட்டுவிடலாமா? அதுதான் சரி. ராஜா அண்ணாமலைபுரத்தில் என்ன நடந்தது? அந்த ஏரியாவில் சேல்ஸ் டிராப் செய்துவிட்டு அடையாருக்கு ஏன் வந்தாய்? சத்யநாராயணன் யோசித்து கொண்டே பார்வையை எதேச்சையாய் காயத்ரியின் வீட்டு கதவு கொண்டு போக விழிகளுக்குள் திகைப்பு நிரம்பியது. பூட்டு சரியாய் பூட்டப்படாமல் ஒரு பக்கம் நெகிழ்ந்து தொங்கியது. காயத்ரி சரியாய் பூட்டாமல் போயிருந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு கதவை நெருங்கி பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டு கையோடு வந்தது. வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? அது சரியில்லை என்று மனது ஒரு பக்கம் குறுகுறுத்தாலும் காயத்ரி வீட்டில் இல்லாத நேரத்தில் சோதனை செய்து பார்த்தால் அவளுடைய மறுபக்கம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். சத்யநாராயணன் ஒரு முடிவுக்கு வந்து தெருவின் இரண்டு பக்கங்களையும் மாறி மாறி பார்த்தான். தெரு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் நிசப்தத்தில் உறைந்து போயிருந்தது. யாரும் பார்க்க வாய்ப்பில்லை. வீட்டுக்குள் நுழைந்துவிட வேண்டியதுதான். கதவை மெல்ல தள்ளி உள்ளே போய் உடனே கதவை சாத்தி கொண்டான். சிறிய வீடு. 2 அறைகள். 2இல் 1 சமையலறை. பாத்திரங்கள் ஒழுங்காய் அடுக்கப்பட்டு சுத்தமாய் தெரிந்தது. ஜன்னல்கள் திரை சீலை போட்டுக்கொண்டு வெயிலை வடிகட்டி உள்ளே அனுப்பி கொண்டிருந்தன. டிவி ஸ்டாண்டின் மேல் சில புத்தகங்கள் தெரிய எடுத்து பார்த்தான். எல்லாமே சுயதொழில் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். பணத்தை கொட்டும் குடிசை தொழில்கள். சிறந்த நண்பர்கள் உங்கள் 10 விரல்களே. பணம் சம்பாதிக்க படிப்பு தேவையில்லை. கையில் தொழில் இருக்க கவலை ஏன்? சத்யநாராயணன் புத்தகங்களை அப்படியே வைத்துவிட்டு அறையின் மூலையில் இருந்த சுவர் பீரோவுக்கு வந்தான். இழுத்து பார்த்தான். பீரோவின் கதவு சாத்தியிருந்தது. பக்கத்திலேயே ஒரு ஷெல்ஃப். நாப்தலின் மணத்தது. ஷெல்ஃபின் 2வது அறை பூஜை அறையாக மாற்றப்பட்டிருக்க ஊதுவத்தி வாசனையோடு துர்கையின் படம். படத்துக்கு பின்னால் ஒரு தபால் கவர் துளியோண்டு எட்டி பார்த்தது. சத்யநாராயணன் அதை எடுத்தான். காயத்ரிக்கு வந்த கடிதம். ஃப்ரம் அட்ரஸ் பகுதியை பார்த்தான். பெயர் ஊர் எதுவும் எழுதப்படாமல் இருந்தது. கவரின் வாய் ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்க அதற்குள் 2 விரல்களை நுழைத்து கடிதத்தை வெளியே எடுத்தான். 4ஆய் மடித்து இருந்ததை பார்த்தான். கடித வரிகள் பார்வைக்கு கிடைத்தன. என் தங்கை காயத்ரிக்கு உன் ஜவஹர் எழுதி கொண்டது. நீ நலம் என்றால் நானும் இங்கு நலமே. நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்து இதுவரை 69 தடவை படித்துவிட்டேன். நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாக படவில்லை. கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம். பெண்கள் சினம் காக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் தண்ணீரையும் சல்லடையில் கொண்டு போகலாம். தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். நான் ஏதோ கதா காலட்சேபம் செய்வதாக நினைக்க வேண்டாம். என் மனதில் பட்டதை எழுதியிருக்கிறேன். என்னை டெலிஃபோனில் எப்போது வேண்டுமானாலும் கூப்பிடலாம். ஃபோன் நம்பர் நாளையிலிருந்து மாறுகிறது. புதிய நம்பரை உன் டைரியில் குறித்து வைத்து கொள்ளவும். 85442994. இப்படிக்கு உன் ஜவஹர். சத்யநாராயணன் கடிதத்தில் இருந்த டெலிஃபோன் நம்பரை மட்டும் மனதுக்குள் பதிந்து கொண்டு அந்த கடிதத்தை சுவரில் போட்டு பழையபடியே துர்கையின் போட்டோவுக்கு பின்பக்கமாய் வைத்தான்.
மேலும் ஒரு 5 நிமிடம் அறையை சுற்றி வந்ததில் எதுவும் உபயோகமாய் பார்வைக்கு கிடைக்காமல் போகவே வீட்டை விட்டு வெளியே வந்து பூட்டை பழையபடி மாட்டி அழுத்தினான். அது பிளக் என்று மாட்டிக்கொண்டது. தெரு இன்னமும் அதே நிசப்தத்தில் இருக்க முன்பக்க திண்ணைக்கு வந்து காத்து இருந்தான். எந்த நிமிஷமும் காயத்ரி வரலாம். நேரம் கரைந்தது. கடித வரிகள் நினைவுக்கு வந்தன. யார் இந்த ஜவஹர்? காயத்ரிக்கு ஏதோ கோபம் இருந்திருக்கிறது. அது என்ன கோபம்? யார் மேல் கோபம்? நேரம் 12 மணியை தொட்டபோது வீட்டிற்கு முன்பாய் இரைச்சலோடு அந்த மொஃபட் வந்து நின்றது. இளைஞன் ஒருவன் கையில் பாக்கெட்டோடு காயத்ரியின் வீட்டை நோக்கி வந்தான். சார், இங்கே காயத்ரி. இந்த வீடு தான். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் குரியர் சர்வீஸ் சார். அவங்களுக்கு இந்த பார்சல் வந்திருக்கு. காலையில் 10 மணிக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. இப்போவும் வீடு பூட்டி இருக்கு. அவங்க எப்போ சார் வருவாங்க? இப்போ வர்ற நேரம்தான். நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். சரி, பார்சலை கொடுத்துட்டு போங்க. நான் வேணும்னா காயத்ரி வந்ததும் கொடுக்குறேன். சாரி சார், பார்சல் மேலே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. சத்யநாராயணன் பார்த்தான். உரிய நபரிடம் மட்டுமே இந்த பார்சலை கொடுக்கவும் பார்வையை நகர்த்தி கீழே ஃப்ரம் அட்ரஸை பார்த்தான். ஜான்சி, நம்பர் 6, செப்பண்ணா அவென்யூ, பெங்களூரு 59. குரியர் சர்வீஸ் இளைஞன் மறுபடியும் கேட்டான். மத்தியானம் 3 மணிக்கு வந்தா காயத்ரி இருப்பாங்களா சார்? அப்போ வந்துடுவாங்க. வெயிட் பண்ண முடியாது சார். கொரியர் இளைஞன் மொஃபட்டை கிளப்பினான். நான் மத்தியானமே வந்து பார்த்து டெலிவரி பண்ணுறேன் சார். மொஃபட் புகை கக்கி போய்விட சத்யநாராயணன் தன் கையில் இருந்த வாட்சையும் தெரு முனையையும் பார்த்தபடி நிமிஷங்களை கரைத்து கொண்டிருந்தான். நேரம் 1:30 தொட்டிருந்த போது சத்யநாராயணனுக்கு பக்கவாட்டில் அந்த வளையல் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 9. வளையல் சத்தம் கேட்டு சத்யநாராயணன் திரும்பி பார்த்தான். அந்த அழகான இளம்பெண் பார்வைக்கு கிடைத்தாள். வயது 25லிருந்து 30க்குள் இருக்கலாம். குடும்ப பாங்கான தோற்றம். காலையில் பூசி குளித்த மஞ்சள் இன்னமும் மினுமினுப்பாய் முகத்தில் ஒட்டி இருக்க நெற்றியின் மையத்தில் இடம் பிடித்திருந்த குங்கும பொட்டு வியர்வையின் காரணமாய் கருகி போயிருந்தது. கால்களில் மெட்டியும் கழுத்தில் கனமான தாலி கொடியும் தெரிந்தது. கையில் சின்னதாய் ஒரு டிஃபன் கேரியர். சத்யநாராயணன் அந்த பெண்ணை வியப்பாக பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் கேட்டாள், உங்களுக்கு யார் வேணும்? அது இந்த வீட்டில் இருக்கிற காயத்ரியை பார்க்க வந்தேன். காயத்ரியா? ஆமாம். நீங்கள் யார்? காயத்ரிக்கு ரிலேட்டிவா? இல்லை, பின்ன ஃப்ரெண்டு. பேர் சத்யநாராயணன். காயத்ரி எப்போவுமே 12 மணிக்குள்ளே வந்துடுவா. இன்னைக்கு என்னமோ தெரியல, காணோம். சத்யநாராயணன் கேட்டான். நீங்கள்? என் பேர் மைதிலி ராகவன். 4 வீடு தள்ளி தான் என்னோட வீடு. காயத்ரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்கள் அவள் வீட்டு வாசலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறத பார்த்துட்டு தான் யார் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சார். காயத்ரியை பார்த்து அவகிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? எஸ். உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. நான் வேணும்னா அவள் வந்ததும் விஷயத்தை சொல்லி ஃபோன் பண்ண சொல்கிறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. அந்த பெண் மைதிலி ராகவன் சொல்லிவிட்டு போய்விட சத்யநாராயணன் வயிற்றை கிள்ளும் பசியோடு காத்திருக்க ஆரம்பித்தான். வினாடிகள் நிமிஷங்களாக உருவாகி மணி 2ஐ தொட்டது. சத்யநாராயணன் மனதில் இப்போது ஒரு சந்தேக விதை விழுந்து ஒரு செடி வளர்ந்தது. ஒருவேளை நான் இங்கே வந்து காத்திருப்பது காயத்ரிக்கு தெரிந்திருக்குமோ? அப்படி தெரிந்திருந்தால் அவள் எவ்வளவு நேரமானாலும் இங்கே வரப்போவதில்லை. இங்கே காத்து கிடப்பது வீண். என்ன செய்யலாம்? ராஜா அண்ணாமலைபுரத்திற்கு போய் அந்த புண்ணிய கோடியின் மர்டர் எப்படி நடந்தது என்பதை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷிடம் விசாரித்து கொண்டு மறுபடியும் இங்கே வந்து பார்க்கலாம். சத்யநாராயணன் பைக்கை நோக்கி போனான். புண்ணிய கோடியின் உடல் போஸ்ட்மார்ட்டம் புறப்பட்டு போயிருக்க இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் பக்கத்து பங்களாக்களில் இருப்பவர்களை விசாரித்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்ணிடம் விசாரணை முடித்துக்கொண்டு திரும்பிய கதிரேஷ் சத்யநாராயணனை பார்வையில் வாங்கியதும் விழிகளை விரித்தான். டேய் சக்தி, என்ன இந்த இடத்துல? உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? வா, அந்த மரத்துக்கு கீழே போயிடலாம். போனார்கள். சொல்லுடா, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எங்கே? எதிரே இருக்கிற பங்களாவுக்குள்ள என்கொயரிக்காக போயிருக்கார். கதிரேஷ், புண்ணிய கோடி எப்படி கொலை? கத்தியா துப்பாக்கியா? துப்பாக்கி. கொலையாளி யாரா இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அநேகமாய் ஒரு பெண்ணு. அவள் ஊதுவத்தி விற்கிற பெண்ணாக இருக்கலாம். காரணம், அந்த பெண் வீட்டு பின்பக்கம் வழியா தப்பி ஓடும்போது ஒரு ஊதுவத்தி பாக்கெட் கீழே விழுந்திருக்கு. புத்தம் புதிய பாக்கெட். அந்த பெண் பங்களாவுக்குள்ள போனதை பார்த்த ஐவிட்னஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை. பின்னே எப்படி புண்ணிய கோடியின் கொலைக்கு காரணம் ஒரு பெண் என்கிற முடிவுக்கு வர முடிந்தது? வீட்டு பின்பக்க தோட்ட ஈர மண்ணில் ஒரு பெண்ணின் ஹை ஹீல் செருப்புகளின் பதிவுகள் இருந்தன. டாகை ஸ்பெல் பண்ண விட்டதில் அது பின்பக்க வழியா ஓடி தெருவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் போய் படுத்துடுச்சு. கொலை நடந்த நேரத்தையும் அந்த பெண் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த நேரத்தையும் கணக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்த அட்டவணையும் ஒப்பிட்டு பார்த்ததில் அந்த பெண் அடையார் போகிற பஸ்ஸில் ஏறி இருக்கலாங்கிறத இப்போதைய கணிப்பு.
பஸ் நம்பரை நோட் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் கண்டக்டரை விசாரணை பண்ணினால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம். எத்தனையோ பயணிகள் ஏறி இறங்குற பஸ்ஸில் கண்டக்டர் எப்படி அந்த பெண்ணை கவனிச்சிருக்க முடியும்? அந்த பெண் அழகானவளா இருக்கிற பட்சத்தில் கண்டக்டர் அவளை நோட் பண்ணியிருக்கலாம். கைகளில் ஊதுவத்தி பைகளோடு ஏறி இருந்தாலும் அவள் கண்டக்டரால் கவனிக்கப்பட்டு இருக்கலாம். ஓகே கதிரேஷ், புண்ணியகோடி கொலை செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்? இன்னும் தெரியல. வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவரோட மனைவியும் பொண்ணும் ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. வீட்டில் வேலைக்காரர்களும் இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது? புண்ணியகோடியோட ரூமை தரோவா செக் பண்ணி பார்த்தபோது ஒரு கல்யாண பத்திரிகை கிடைச்சிது. கோயம்புத்தூரில் நாளைக்கு கல்யாணம். பத்திரிகையிலேயே டெலிஃபோன் நம்பர் இருந்தது. அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி விவரம் சொல்லிட்டோம். புண்ணியகோடியின் மனைவி இந்திராணியும் பொண்ணு ஸ்வேதாவும் ஃப்ளைட் பிடிச்சு வரதா தகவல் கொடுத்து இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி தான் கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியும். பேசிக்கொண்டே போன கதிரேஷ் சட்டென்று பேச்சை நிறுத்தி சத்யநாராயணனை உற்று பார்த்தான். ஆமாம், இந்த கேஸில் உனக்கு என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? உனக்கு இன்னும் போஸ்டிங்கே ஆகலை. இது என்ன வாமப்பா? கதிரேஷ், நீ கொலையாளின்னு சந்தேகிக்கிற பெண்ணை எனக்கு தெரியும். கதிரேஷின் நெற்றியில் வியப்பின் வரிகள். டே சக்தி, நீ என்ன சொல்கிற? உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அவள் பேர் காயத்ரி. ஸ்கூலில் அவள் என்னோட கிளாஸ்மேட். இன்னைக்கு காலையில் மயிலாப்பூரில் அவளை எதேச்சியாக பார்த்து பேசினேன். 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகள். ஸ்கூல் டேஸில் நல்லா படிக்கிற பெண். ஏன் இப்படி ஆயிட்டேன்னு கேட்டேன். எல்லாம் விதின்னு சொல்லி விரக்தியாக பேசினா. கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு புறப்பட்டு போயிட்டேன். 1 மணி நேரம் கழிச்சு அடையார் டெர்மினல்ஸில் பார்த்தேன். வேர்த்து விறுவிறுத்து போய் பதற்றமாக தெரிஞ்சா. காரணம் கேட்டதுக்கு தலைவலின்னு சொன்னா. மாத்திரை வாங்கி கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் 2 பேரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அவளை வழி அனுப்பிட்டு பார்க் பண்ணி இருந்த என்னோட பைக்குக்கு பக்கத்தில் வந்தபோது தான் நான் உன்னை பார்த்தேன். கதிரேஷ் பரபரத்தான். அவ பேர் என்ன சொன்ன? காயத்ரி. அட்ரஸ் தெரியுமா? தெரியும். ராயப்பேட்டை கோகுலம் காலனி. உடனே அவ வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். காயத்ரி வரல. அப்படின்னா அவ உன்னை ஸ்மெல் பண்ணிட்டான்னு அர்த்தம். எஸ், என்னோட அசம்ஷனும் அதுதான். சரி, புறப்படு. எங்கே? பூட்டி இருக்கிற அவ வீட்டை திறந்து ஏதாவது தடயம் கிடைக்கிறதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வீட்டை செக் பண்ணி பார்த்தேன். எப்படி? காயத்ரி வீட்டை சரியாக பூட்டாமல் போயிருந்தா நான் உள்ளே போய் அலசிட்டு பூட்டை லாக் பண்ணிட்டேன். ஏதாவது தடயம் கிடைச்சுதா? கிடைச்சிது. காயத்ரியோட பேருக்கு வந்த ஒரு லெட்டரை அவ துர்கையோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சிருந்தா. அதை எடுத்து பார்த்தேன். ஜவஹர்னு யாரோ ஒரு லெட்டர் எழுதி இருந்தான். லெட்டரோட வாசகங்கள் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலாய் இருந்தன. அந்த லெட்டரை கொண்டு வந்திருக்கியா? இல்லை, அந்த துர்கையோட ஃபோட்டோவுக்கு பின்னாடியே வச்சுட்டேன். பட் ஜவஹரோட ஃபோன் நம்பர் அந்த லெட்டரில் இருந்தது. அதை நோட் பண்ணிக்கிட்டேன். என்ன நம்பர் அது? 85442994. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தியா? இல்லை, இனிமே தான் பண்ணணும். கதிரேஷ் தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு அந்த எண்ணை தட்டினான். மறுமுனையில் ரிங் போயிற்று. அரை நிமிட அவகாசத்திற்கு பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் குரல் ஒலித்தது. ஹலோ? கதிரேஷ் கேட்டான். அங்கே ஜவஹர் இருக்காரா? ஜவஹர்? அப்படி யாரும் இங்கே இல்லையே. அது 85442994 தானே? ஆமாம், அங்கே ஜவஹர் இருப்பாரே. சாரி, ராங் நம்பர். இது இமயம் பத்திரிகை ஆஃபீஸ். ஜவஹர் என்கிற பேரில் யாரும் இங்கே இல்லை. ரிசீவர் சற்றே கோபமாய் வைக்கப்பட்டுவிட கதிரேஷ் சத்யநாராயணனை பார்த்தான். அந்த நம்பரில் ஜவஹர் இல்லையே. லெட்டரில் இந்த டெலிஃபோன் நம்பரை சரியாக நோட் பண்ணியா? சத்யநாராயணன் நெற்றியை கீறி கொண்டான். லேசாக சந்தேகம் வருது. மறுபடியும் போய் அந்த லெட்டரை பார்க்கலாம். கதிரேஷ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் போய் விஷயத்தை சொல்லிவிட்டு சத்யநாராயணனின் பைக்கில் புறப்பட்டான். கடுமையான வெயிலில் கசகசப்பான போக்குவரத்து நெரிசலில் 1/2 மணி நேர பயணம். ராயப்பேட்டை கோகுலம் காலனி வந்தது. அந்த மத்தியான வேளையில் காலனி நிசப்தமாய் இருக்க பைக்கை வாட்டர் டேங்க் பக்கத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனார்கள். திகைத்தார்கள். வீடு திறந்திருந்தது. அத்தியாயம் 7. சத்யநாராயணனும் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கதிரேஷ், வீடு திறந்திருக்கு. காயத்ரி வந்துட்டா போலிருக்கு. என்ன பண்ணலாம்? நேரடியாக போய் மடக்கி விடலாமா? வேண்டாம் கதிரேஷ், முதல்ல நான் போய் அவகிட்ட பேசிட்டே இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் ஹேண்ட் சிக்னல் கொடுத்ததும் நீ உள்ளவா. நீ யூனிஃபார்ம்ல இருக்க. உடனே போனா அவ உஷாராயிடுவா. உன்கிட்ட உண்மையை சொல்லுவான்னு நீ எதிர்பார்க்குறியா? பேசுகிற விதத்தில் பேசினா உண்மை வெளியே வரும். சரி, அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி நான் பைக்கோட இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிக்னல் பண்ணு, நான் வரேன். சொல்லிக்கொண்டே கதிரேஷ் பைக்கை தள்ளியபடி அந்த வேப்ப மரத்துக்கு பின்னால் போக சத்யநாராயணன் காயத்ரியின் வீட்டை நோக்கி போனான். வீட்டை நெருங்க நெருங்க மனசுக்குள் ஒரு தயக்கம். காயத்ரியிடம் பேச்சை எப்படி ஆரம்பிப்பது? நேரிடையாகவே கேட்டுவிட்டால்தான் காயத்ரியின் முகத்தில் நிகழும் ரசாயன மாற்றங்களை படிக்க முடியும்.
வாசற்படி ஏறினான். சாம்பார் வாசனை காற்றில் மணத்தது. மின் விசிறி வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. சத்யநாராயணன் மெல்ல நடந்து போய் எட்டி பார்த்தான். சமையல் அறைக்குள் நடமாட்டம் தெரிந்தது. சுடிதார் அணிந்த ஒரு பெண் பார்வைக்கு கிடைத்தாள். அதே வினாடி அவளும் திரும்பி பார்த்தாள். யார் வேணும்? காயத்ரி வெளியே போயிருக்கா. நீங்க யாரு? காயத்ரிக்கு வேண்டியவன் ஃப்ரெண்ட். உள்ள வாங்க. பரவாயில்ல, நீங்க? நானும் காயத்ரியும் தான் இந்த வீட்டில் தங்கி இருக்கோம். நான் கிட்டத்தட்ட பேயிங் கெஸ்ட் மாதிரி. உங்கள் பேர்? துர்கா. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. உள்ளே வந்து உட்காருங்க. காயத்ரி எப்போவுமே 12 மணிக்குள்ளே வந்து சமையல் முடிப்பா. இன்னைக்கு இன்னமும் வரல. வீடு வீடாக போய் படியேறி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஊதுவத்தி பாக்கெட்டுகளை விற்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. சத்யநாராயணன் உள்ளே வந்து உட்கார்ந்தான். வீட்டுக்குள் பார்வையை ஓட விட்டு கொண்டே கேட்டான். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? துர்கா. என்ன பண்ணுறீங்க? ஒரு கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை. காலை 6 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி. என்கிட்டே டியூப்ளிகேட் சாவி இருக்கிறதால வீடு பூட்டி இருக்குங்கிற பயம் இல்லை. பை த பை, காயத்ரியை என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அது ரொம்பவும் பர்சனல் மேட்டராக இருந்தால் வேண்டாம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. காயத்ரியும் நானும் ஸ்கூல்மேட்ஸ். எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் நான் காயத்ரியை பார்க்கல. மெட்ராஸ் வந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு காலையில் காயத்ரியை மயிலாப்பூரில் பார்த்தபோது அதிர்ந்து போயிட்டேன். 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகளோடு காயத்ரியை ஒரு சேல்ஸ் கேர்ளாக பார்த்தபோது என் மனசுக்குள்ள பெரிய கணம். படிப்பில் ரொம்பவும் புத்திசாலியாக இருந்த ஒரு பெண் ஊதுவத்தி பாக்கெட்டுகளை விற்கிறதுக்காக தெரு தெருவா அலையிறது ரொம்பவும் கொடுமை. அந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வந்தேன். துர்கா புரியாத பார்வை ஒன்றை பார்க்க சத்யநாராயணன் தொடர்ந்தான். காயத்ரிக்கு ஒரு நல்ல கம்பெனியில் கிளார்க் வேலை பார்த்துருக்கேன். இப்போதைக்கு சம்பளம் 4000 ரூபாய். 2 வருஷம் போனதும் சம்பளத்தை உயர்த்துவாங்க. துர்கா மலர்ந்தாள். சார், காயத்ரிக்கு நீங்கள் பண்ணி இருக்கிறது சாதாரண உதவி கிடையாது, மிகப்பெரிய உதவி. அவள் வேலைக்காக கஷ்டப்பட்டு எந்த வேலையும் கிடைக்காம போய் தான் ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்க வேண்டி வந்தது. நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வேலை அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சார். நாளைக்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பெனியோட பேர் சார்? ஜெயின் குரூப்ஸ். நல்ல கம்பெனி சார். காயத்ரிக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். காயத்ரி வர நேரம் ஆகுமா? இந்த நேரத்துக்கெல்லாம் அவள் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பா. ஏன் லேட்டுன்னு தெரியல. கொஞ்சம் தூரமான ஏரியாவுக்கு போயிட்டாலோ என்னவோ. காயத்ரிக்கு இந்த மெட்ராஸில் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். ரிலேட்டிவ்ஸ்? இல்லை. தலையாட்டிய துர்கா கேட்டால். சார், நல்ல வெயிலில் வந்திருக்கீங்க, மோர் தரட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும். துர்கா உள்ளே போனால். அவள் உள்ளே போகிற அந்த வினாடிக்காகவே காத்திருந்த சத்யநாராயணன் சட்டென்று எழுந்து ஷுவர் செல்ஃபில் இருந்த பூஜை அறை துர்கையின் படத்திற்கு பின்னால் இருந்த அந்த கடிதத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு பழையபடி நாற்காலிக்கு வந்து சாய்ந்தான். அரை நிமிட நேரம் கழித்து தண்ணீர் நிரம்பிய டம்ளரோடு துர்கா வந்தாள். டம்ளரை ஸ்டூலின் மேல் வைத்தபடியே கேட்டாள். சார், உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? என் பேர் சத்யநாராயணன். இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போஸ்டிங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, காவல்துறை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சார். உங்களை பார்த்த முதல் நிமிஷமே நீங்கள் போலீஸ் வேலைக்கு போனால் பொருத்தமாக இருக்கும்னு நினச்சேன். காரணம், உங்கள் உடம்போட ஹைட்டும் வெயிட்டும் தான். சத்யநாராயணன் சிரித்து கொண்டே டம்ளர் தண்ணீரை வயிற்றுக்கு காண்பித்து விட்டு எழுந்தான். என்ன சார், எந்திரிச்சிட்டீங்க? காயத்ரி எந்த நிமிஷமும் வந்துடுவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமே. உடனடியாக பார்க்க வேண்டிய அவசர வேலை ஒன்று இருக்குது. 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வருவேன். காயத்ரி வந்தா விஷயத்த சொல்லுங்க. சொல்லாமல் இருப்பேனா? சத்யநாராயணன் துர்காவிடம் விடைபெற்று கொண்டு வெளியே வந்தான். வேப்ப மரத்துக்கு பின்னால் பைக்கோடு நின்றிருந்த கதிரேஷை நெருங்கினான். என்ன சக்தி, காயத்ரி இருந்தாளா? முதல்ல பைக்கு கிளப்பு, போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன். பைக் கதிரேஷிடம் உதை வாங்கியது. மெயின் ரோட்டை தொடுவதற்குள் சத்யநாராயணன் எல்லா விஷயங்களும் சொல்லி முடித்திருக்க கதிரேஷ் கேட்டான். காயத்ரி வீட்டுக்கு வருவான்னு நீ நினைக்கிறியா சக்தி? ஏன்? புண்ணிய கோடியை கொலை செய்த உண்மை உனக்கு தெரியும்னு அவன் நினைச்சிருக்கலாம். பார்க்கலாம், 2 நாளைக்கு தலைமறைவாக இருக்கலாம். அப்புறம் வெளியே வந்து தானே ஆகணும். அந்த லெட்டரை எடு. அதில் எழுதி இருக்கிற ஃபோன் நம்பர் சரியா இருக்கான்னு பாரு. பைக்கை அப்படி ஓரமாக நிறுத்து. கதிரேஷ் நிறுத்தினான். சத்யநாராயணன் அந்த லெட்டரை எடுத்து வாய் விட்டு படித்தான். என் தங்கை காயத்ரிக்கு உன் ஜவஹர் எழுதி கொண்டது. நீ நலம் என்றால் நானும் இங்கு நலமே. நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்து இதுவரை 69 தடவை படித்து விட்டேன். நீ எடுத்த முடிவு சரியில்லை. கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம். பெண்கள் சினம் காக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் தண்ணீரையும் சல்லடையில் கொண்டு போகலாம். தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வரை காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் ஏதோ கதா காலட்சேபம் செய்வதாக நினைக்க வேண்டாம். என் மனதில் பட்டதை எழுதியிருக்கிறேன். என்னை டெலிஃபோனில் எப்போது வேண்டுமானாலும் கூப்பிடலாம். ஃபோன் நம்பர் நாளையில் இருந்து மாறுகிறது. புதிய நம்பரை உன் டைரியில் குறித்து கொள்ளவும்.
85442994. இப்படிக்கு உன் ஜவஹர். கதிரேஷ் கடிதத்தை வாங்கி பார்த்துவிட்டு கேட்டான். என் தங்கை காயத்ரிக்கு எழுதியிருக்கான். உண்மையிலேயே தங்கையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா காயத்ரிக்கு கூட பிறந்தவங்களோ உறவினர்களோ கிடையாதுன்னு துர்கா சொல்லியிருக்கா. காயத்ரிக்கும் ஜவஹருக்கும் இடையே உள்ள உறவு எது மாதிரியான உறவுன்னு துர்கா கிட்டேயே நீ கேட்டிருக்கலாமே சக்தி. அதை ஜவஹர்கிட்டேயே கேட்டுடலாமே. இந்த 85442994 டெலிஃபோன் நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். அது இமயம் பத்திரிகை ஆஃபீஸ் தானே? ஆமாம், பத்திரிகை ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டா என்ன? ஓகே, அதிரடியாக ஃபோன் விசாரணை பண்ணினால்தான் உண்மைகள் சிதறி விழும். பைக் மறுபடியும் உதை வாங்கி புறப்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் கார்பன் மோனாக்சைடு புகையை சுவாசித்து பிடரில் உதைக்கிற வெயிலில் 20 நிமிஷ நேர பயணம். அண்ணா சாலையின் ஒரு குறுக்கு சந்துக்குள் இமயம் பத்திரிகை அலுவலகம் 2 ஒர்க் ஷாப்புகளுக்கு நடுவில் தெரிந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு இருவரும் உள்ளே போனார்கள். பேப்பர் ரோல்கள் உருண்டு கிடக்க காற்றில் அச்சுமையின் வாசனை. கண்ணாடி சுவர்களுக்கு அப்பால் ஆஃப்செட் மிஷின்கள் பேப்பர் ரோலில் எழுத்து விதைகளை விதைத்து இன்னொரு பக்கம் புத்தகங்களாக அறுவடை செய்து கொண்டிருந்தது. கவுண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண் காக்கி யூனிஃபார்மில் இருந்த கதிரேஷையும் சத்யநாராயணனையும் பார்வையில் வாங்கி தன் பென்சில் புருவங்களை உயர்த்தினாள். எஸ், இங்கே ஜவஹர் யாரு? ஜவஹர்? எஸ். அப்படி யாரும் இங்கே இல்லையே. இந்த பத்திரிகைக்கு ஆசிரியர் யார்? மேடம் ஜெயலட்சுமி. பத்திரிகை ஆசிரியர் ஒரு பெண்ணா? ஆமாம், பார்க்கணும். ஒரு நிமிஷம். ரிசப்ஷனிஸ்ட் பக்கத்தில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து மெல்லிய குரலில் பேசிவிட்டு அவர்களை ஏறிட்டாள். மேடம் வர சொன்னாங்க. நேரா போய் 2வது ரூம் போனார்கள். 40 வயதை நெருங்கி கொண்டிருந்த ஜெயலட்சுமி இறுகிய முகத்தோடு அவர்களை வரவேற்று உட்கார வைத்துவிட்டு எஸ், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றாள். சத்யநாராயணன் தன் கையில் இருந்து கடிதத்தை அவளிடம் நீட்டினான். இந்த லெட்டரை முதல்ல படிங்க. ஜெயலட்சுமி வாங்கி படித்தாள். பின் நிமிர்ந்தாள். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? லெட்டரில் இருக்கிற ஃபோன் நம்பர் உங்களோடது தானே? ஆமாம். இந்த ஜவஹர் யாரு? நான் தான் என்றாள் ஜெயலட்சுமி. அத்தியாயம் 8. இமயம் பத்திரிகை ஆசிரியர் ஜெயலட்சுமி சொன்னதை கேட்டு சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். முதலில் சுதாரிப்புக்கு வந்த சத்யநாராயணன் ஜெயலட்சுமியை ஏறிட்டான். ஜவஹர் நீங்களா? ஆமா, அது என்னோட புனைப்பெயர். ஆண் எழுத்தாளர்கள் பெண்களோட பெயரை புனைப்பெயரா வச்சுக்கலாம். பெண் எழுத்தாளர்கள் வச்சுக்க கூடாதா என்ன? காலேஜ் டேஸில் ஜவஹர்ங்கிற பேரில் நிறைய கதை கவிதை எழுதியிருக்கேன். நானே ஒரு பத்திரிகை ஆரம்பித்த பின்னாடி அந்த புனைப்பெயரில் நான் எழுதுறதை விட்டுட்டேன். ஜவஹர் என்கிற புனைப்பெயரை நான் வச்சுக்கிட்டதுக்கு வேற ஒரு சரியான காரணமும் இருக்கு. நான் நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தவள். படபடவென்று பேசி முடித்த பிறகு பேச்சை நிறுத்தி மெல்லிய குரலில் கேட்டால், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? காயத்ரி உங்களுக்கு தங்கையா? கூட பிறந்த தங்கை கிடையாது, உடன் பிறவாத தங்கை. ஒரு காலத்தில் என்னோட கவிதைகளுக்கு காயத்ரி வாசகியா இருந்தா. நேர்ல சந்திச்சு மணிக்கணக்கா பேசுவா. எந்த சொந்த பந்தமும் இல்லாத காயத்ரிக்கு நான் ஒரு உறவாக இருக்க விரும்பினதன் அடையாளம்தான் அந்த தங்கை என்கிற வார்த்தை. பை த பை, நான் காயத்ரிக்கு எழுதின கடிதம் உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? இந்த கடிதம் மூலமா ஏதாவது ப்ராப்ளமா? எஸ். என்ன ப்ராப்ளம்? காயத்ரி ஒரு கொலையை பண்ணிட்டு இப்போ தலைமறைவா இருக்கா. அவ வீட்டை சோதனை போட்டபோது இந்த லெட்டர் கிடைச்சது. ஜெயலட்சுமி முகத்தில் அதிர்ச்சி, உதடுகள் அதிர்ச்சியில் பிளந்தன. என்ன சொன்னீங்க? காயத்ரி கொலை பண்ணிட்டாளா? ஆமா. யார? ராஜா அண்ணாமலைபுரத்தில் புண்ணிய கோடிங்கிறவரை. நோ, காயத்ரி ஒருத்தரை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான பெண் கிடையாது. உங்களுக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. சத்யநாராயணன் குறுக்கிட்டான். காயத்ரி தான் கொலையாளிங்கிறதுக்கு கான்கிரீட் ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஊதுவத்தி பாக்கெட்டுகளோடு அவள் ராஜா அண்ணாமலைபுரம் ஏரியாவுக்கு போனதை நானே பார்த்தேன். அவ கூட பேசினேன். அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அவளை அடையார் பஸ் டெர்மினல்ல பார்த்தேன். பதட்டத்தில் இருந்தா. காரணம் கேட்டப்ப தலைவலின்னு சொன்னான். நான் அவளோட பேசிட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவள் இயல்பாவே இல்லை. குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமையில்தான் காயத்ரி இருந்தா. நீங்க சொல்றதை என்னால் நம்பவே முடியாது. அவ அந்த புண்ணிய கோடியை கொலை செஞ்சதை நீங்க பார்த்தீங்களா? பார்க்கலை, பட் ஆதாரம் கிடைச்சிருக்கு. என்ன ஆதாரம்? அவ சேல் பண்றதுக்காக கொண்டுட்டு போன ஊதுவத்தி பாக்கெட்டுகளில் ஒரு பாக்கெட் புண்ணிய கோடியின் வீட்டு பின்பக்கம் கிடந்தது. பெண்கள் அணியக்கூடிய ஸ்லிப்பர்களின் காலடி தடங்கள் ஈர மண்ணில் பதிவாகி இருக்கு. ஜெயலட்சுமி இப்போது மௌனமாகி நெற்றி பொட்டை பிடித்து கொண்டாள். பின் ஒரு பெருமூச்சை வெளியேற்றி கொண்டே கேட்டாள், யார் அந்த புண்ணிய கோடி? அவர் ஒரு தொழிலதிபர். அவரை பற்றி அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்ததில் பெண்கள் விஷயத்தில் அவர் வீக்கான நபர்னு தெரிஞ்சுது. காயத்ரிக்கு வேண்டிய யாரோ ஒரு பொண்ணு புண்ணிய கோடியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதற்கான பழிவாங்கும் நடவடிக்கையாகவும் இந்த புண்ணிய கோடியின் கொலை இருக்கலாமே. காயத்ரி இப்போ வீட்டில் இல்லையா?
இல்லை, நான் அவளை ஸ்மெல் பண்ணினதை தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டா. வீட்டில் அவ இல்லை, அவ ஃப்ரெண்டு துர்கா தான் இருக்கா சத்யநாராயணன் சொல்ல கதிரேஷ் குறுக்கிட்டான். மேடம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா ப்ளீஸ்? இது நீங்கள் காயத்ரிக்கு எழுதின கடிதம். இந்த லெட்டரில் சில வரிகள் நெருடலாக இருக்கு. என்ன நெருடல்? கதிரேஷ் அந்த லெட்டரை பார்வைக்கு கொண்டு வந்து படித்தான். நீ கோபமாய் எழுதிய கடிதம் கிடைத்தது. இதுவரை 69 தடவை படித்து விட்டேன். நீ எடுத்த முடிவு எனக்கு சரியாய் படவில்லை. கொஞ்சம் நிதானம் காட்டலாம் என்பதே என் எண்ணம். பெண்கள் சினம் காக்க வேண்டும். அந்த வரிகளை நீங்க எழுதியிருக்கீங்க. காயத்ரிக்கு யார் மேல என்ன கோபம்? ஒரு பேங்க் மேனேஜர் மேலே காயத்ரிக்கு ஏகப்பட்ட கோபம். சொந்தமாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் போடுறதுக்காக லோன் கேட்டு அந்த மேனேஜர் கிட்ட போயிருக்கா. அந்த மேனேஜர் தான் லோன் சாங்ஷன் பண்ணா லோன் தொகையில் 25% தனக்கு கமிஷனாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். காயத்ரி அந்த மேனேஜரை லஞ்ச ஊழல் தடுப்பு போலீஸிடம் பிடிச்சு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கதா எனக்கு கடிதம் எழுதியிருந்தா. அந்த லெட்டருக்கு நான் போட்ட பதில் தான் இது. இது ரொம்பவும் பழைய லெட்டர். காயத்ரி நான் எழுதின லெட்டருக்கு பிறகு வேற ஒரு பேங்க்குக்கு போய் லோன் கேட்டு அந்த பேங்க் மேனேஜரும் தேவையான லோன் தர்றதா சொல்லிட்டார். இந்த லெட்டரை படித்து பார்த்தா லோன் விவகாரம் மாதிரி தெரியலையே, வேற ஏதோ சீரியஸ் மேட்டர் மாதிரி தெரியுதே. உங்களுக்கு அப்படி தோணினால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வேணும்னா பேங்க் மேனேஜரை நீங்கள் என்கொயர் பண்ணலாம். ஓகே மேடம், அதை பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தேகம், மத்தியானம் 12 மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய காயத்ரி இன்னமும் வரல. இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? காயத்ரி ஒரு சேல்ஸ் கேர்ள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் வீடு வீடாக படியேறி பலவிதமான மனிதர்கள் கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஊதுவத்தி பாக்கெட்டுகளை விற்க வேண்டிய கட்டாயம். சில நாட்களில் கொஞ்சம் தூரமான ஏரியாக்களுக்கும் காயத்ரி போய் விடுவதும் உண்டு. இன்னைக்கு அவள் அப்படி போகலையே. காலையில் 10 மணிக்கு அவளை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பார்த்தேன். 11 மணிக்கு அடையாறில் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவள் வேற ஏரியாவுக்கு போயிருக்க கூடாதா என்ன? சத்யநாராயணன் புன்னகைத்தான். மேடம், நீங்கள் காயத்ரிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறது எந்த வகையிலும் அவளுக்கு உபயோகமாக போகிறதில்லை. புண்ணிய கோடியை கொலை பண்ணினது காயத்ரி தாங்கிறது சூரியன் கிழக்கே உதிப்பது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம். ஏன்னா காயத்ரியோட பதட்டத்தை பார்த்தவன் நான். பெருசாக தப்பு பண்ணினவங்களுக்கு தான் அப்படி வேர்க்கும், உடம்பு படபடக்கும். ஜெயலக்ஷ்மியின் நெற்றி இப்போது வேர்வேல் இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. காயத்ரி கோபப்படுவாளை தவிர கொலை செய்கிற அளவுக்கு போக மாட்டா. காயத்ரியே குற்றத்தை ஒப்புக்கும் போது தான் நீங்களும் ஒத்துக்குவீங்க போல இருக்கு. சரி, இந்த அட்ரஸை கொஞ்சம் பாருங்க மேடம். கதிரேஷ் கொடுத்த துண்டு சீட்டை வாங்கி பார்த்தாள் ஜெயலக்ஷ்மி. ஜான்சி, நம்பர் 6, செப்பண்ணா அவென்யூ, பெங்களூரு 59. அட்ரஸை படித்துவிட்டு கதிரேஷிடம் கேட்டாள். யார் இந்த ஜான்சி? நாங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. எனக்கு இந்த ஜான்சி யாருன்னு தெரியலை. சத்யநாராயணன் சொன்னான். மேடம், இன்னைக்கு மத்தியானம் காயத்ரிக்காக அவள் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காயத்ரிக்கு குரியரில் ஒரு பார்சல் வந்தது. பார்சலோட ஃப்ரம் அட்ரஸ் பகுதியில் இந்த ஜான்சி அட்ரஸ் இருந்தது. பார்சலை என்கிட்ட டெலிவரி பண்ணும்படி அந்த குரியர் ஆள்கிட்ட கேட்டேன். அவன் சம்மதிக்கல. மத்தியானம் 3 மணிக்கு மேலே வரதா சொல்லிட்டு போயிட்டான். உரிய நபரிடம் பார்சலை கொடுக்கவும்னு பார்சல் மேலே எழுதி இருந்தது. சரி, நீங்கள் சொல்கிற ஜான்சியை பற்றி எனக்கு தெரியலை. ஓகே மேடம், நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி என் கைக்கு கிடைச்சதும் நீங்கள் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். முகம் இருண்டு போயிருக்க தலையாட்டினாள் ஜெயலக்ஷ்மி. சத்யநாராயணனும் கதிரேஷும் வெளியே வந்தார்கள். பைக் உதைப்பட்டு இருவரையும் சுமந்தது. கதிரேஷ், இப்போ நாம் எங்கே போகிறோம்? குரியர் சர்வீஸுக்கு போய் காயத்ரிக்கு வந்த அந்த பார்சல் என்னன்னு பார்க்க போகிறோம். அது என்ன கொரியர் சர்வீஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் கொரியர், ராயப்பேட்டை பிரான்ச். பைக் பறந்தது. கதிரேஷ் கேட்டான். எடிட்டர் ஜெயலக்ஷ்மியோட ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிற? நம்புற மாதிரி இல்லை. காயத்ரியை காப்பாற்றுற முயற்சி நல்லாவே தெரியுது. அந்த அம்மா நடத்துகிற இமயம் பத்திரிகையை படிச்சிருக்கியா? இல்லை. படிச்சு பாரு. ஆண் வர்க்கத்துக்கு எதிரான பத்திரிகை அது. பத்திரிகையோட கேப்ஷன் வாசகமே ஆண் ஆதிக்கத்தை அடியோடு வேறறுப்போம் என்பதுதான். அப்படியா? இன்னொரு விஷயம் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன? அந்த ஜெயலக்ஷ்மி 2 தடவை கல்யாணம் பண்ணி 2 தடவை டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. மங்கையர் திலகம்னு பட்டமே கொடுக்கலாம் போல இருக்கே. ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சன் டிவி வணக்கம் தமிழகத்தில் போன மாதம் இந்த அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் பார்த்ததில் இவ்வளவு தகவலும் கிடைச்சிது. பைக் சிக்னலில் நின்றது. எதிர் திசைகளில் பச்சை கிடைத்த வாகனங்கள் பாய்ந்து கொண்டிருக்க சத்யநாராயணன் பார்வைக்கு அந்த ஹீரோ ஹோண்டா பைக் சிக்கியது. உயரமான ஒரு இளைஞன் அதை விரட்டி கொண்டிருக்க பின் சீட்டில் அவனுடைய இடுப்பை அணைத்தபடி காயத்ரி. அத்தியாயம் 9. சத்யநாராயணன் கதிரேஷன் தோள்பட்டையை பிடித்து உலுக்கினான். அதோ காயத்ரி போறா. எங்க? அந்த பைக்குக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு போறா பாரு. கதிரேஷ் பார்த்தான்.
அதற்குள் பைக் சீறி போக்குவரத்தில் கலந்து ஒரு பஸ்ஸுக்கு முன்னால் போய்விட சத்யநாராயணன் பரபரத்தான். கதிரேஷ், அந்த பைக்கை சேஸ் பண்ணு. அவ காயத்ரி தானா? காயத்ரியே தான், சந்தேகமே வேண்டாம். நான் தான் நல்லா பார்த்தேனே. முதல்ல அந்த பைக்கை சேஸ் பண்ணு. கதிரேஷ் சிவப்பு சிக்னலை பொருட்படுத்தாமல் அந்த பைக்கை விரட்டினான். அது இப்போது ஒரு லாரியை ஓவர்டேக் செய்து கொண்டிருந்தது. பைக் பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணின் துப்பட்டா ஏதோ ஒரு கட்சி கொடி மாறி காற்றில் படபடத்து கொண்டிருந்தது. சக்தி, நீ நல்லா பார்த்தியா? பார்த்தேன், 100%. அவ தான் காயத்ரி. எனக்கு தெரியாதா என்ன? பைக்கில் உட்கார்ந்துட்டு போகிற பொண்ணை பார்த்தா ஏதோ காலேஜில் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கலாமே. எனக்கு டவுட்டாக இருக்கு சக்தி. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தெரியுமாம். காயத்ரியின் நினைவாகவே இருக்கிற உனக்கு பைக்கில் போகிற பெண் காயத்ரி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நீ அந்த பைக்கை முதல்ல மடக்கு. அவ காயத்ரியா இல்லை வேற யாராவதான்னு தெரிஞ்சிடும். கதிரேஷ் ஆக்சிலேட்டரை முறுக்கினான். டாப் கியரில் பைக் இறக்கைகளை கட்டி கொண்டது. தனக்கு முன்னால் போய்க் கொண்டிருந்த வாகனங்களை ஓவர்டேக் செய்து வேகமாய் முன்னேற 100 மீட்டர் தூரத்தில் போய்க் கொண்டிருந்த அந்த பைக் இப்போது முழுமையாய் பார்வைக்கு கிடைத்தது. பெண்ணின் முகம் பக்கவாட்டில் தெரிந்தது. இப்போ பாரு சக்தி, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போ. கதிரேஷின் பைக் வேகம் பிடித்து சீறிக்கொண்டு இருக்கும்போதே அந்த பைக் சாலையின் இடது பக்க வளைவில் திரும்பியது, மறைந்தது. கதிரேஷ், பார்த்து, அவங்கள தப்ப விட்டுடாது. என்கிட்ட அது நடக்குமா? அந்த பைக்கை மடக்க எனக்கு 2 நிமிஷம் போதும். பைக் நம்பர் பார்த்தியா? பார்க்க முடியல. நம்பர் பிளேட் மேலே சேறு படிஞ்ச மாதிரி இருந்தது. பர்பஸாவே அப்படி பண்ணியிருக்கலாம். முன்னால் போய்க் கொண்டிருந்த பைக் இப்போது வேகத்தை அதிகப்படுத்தி ஒரு புல்லட்டாய் மாறி இருக்க இடைவெளி அதிகமாக தெரிந்தது. கதிரேஷ், நீ அவனை கோட்டை விட்டுட போற. என்ன இப்படி பைக்கை ஓட்டுறான்? ஏதோ ரேஸ்ல கலந்துக்கிட்ட மாதிரி. நாம சேஸ் பண்றத ஸ்மெல் பண்ணிட்டானோ? இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவு வேகமாக போக மாட்டானே. கதிரேஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே முன்னால் போய் கொண்டிருந்த பைக் இடது பக்க சந்தில் நுழைந்தது. ஏதாவது ஒரு சந்துக்குள்ள நுழைவான்னு நினைச்சேன், நுழைஞ்சிட்டான். அது என்ன சந்து சக்தி? சின்ன ரெட்டி சந்துன்னு நினைக்கிறேன். இனி அவளை பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இனிமே தான் சுலபம். சந்துக்குள்ள ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டாலும் ஆள் மாட்டிக்குவான். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆட்டோ பஸ்ஸுக்கு 8 கைகள் இருக்கிற மாதிரி அந்த சின்ன ரெட்டி சந்துக்கு 8 கிளை சந்துகள். அவன் எதில் வேணும்னாலும் நுழைஞ்சி போய்கிட்டே இருக்கலாம். கதிரேஷின் பைக் சின்ன ரெட்டி சந்துக்குள் நுழைந்தது. குறுகலான சந்து. பஜ்ஜி சுட்ட வாசனையும் சாக்கடையும் மாறி மாறி நாறியது. பார்வைக்கு கிடைக்கல. ஆள் எஸ்கேப். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு சக்தி. பைக் சந்துக்குள் வேகமாய் தடதடுத்து எதிரில் வந்த ஆட்களை மிரள வைத்து ஒதுக்கியது. யோ, பார்த்து போங்கயா. போலீஸே இப்படி வேகமா போனா எப்படி? தைரியமாய் ஒரு குரல் வந்து கதிரேஷின் காதுகளில் விழுந்தது. பைக் சின்ன ரெட்டி சந்தின் மையத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்டுக்கு கீழே நின்றது. 4 திசைகளிலும் கிளை சந்துகள் பிரிந்தன. எப்படி போயிருப்பான்னு தெரியலையே. வலது பக்க சந்திலிருந்து ஒரு இளம்பெண் இடுப்பில் கைக்குழந்தையோடு வெளிப்பட்டால் சக்தி அவளிடம் கேட்டான். ஏம்மா, இந்த வழியா ஒரு பைக் போச்சா? இது மாதிரியான வண்டி? அந்த பெண் வேகமாய் தலையாட்டினாள். ஆமாங்க, வண்டி என் மேலே மோதுற மாதிரி வேகமாக போச்சு. பைக்குக்கு பின்னால் ஒரு பொண்ணு உட்கார்ந்தாளா? ஆமாங்க. கதிரேஷின் பைக் விர் என்று கிளம்பியது. 10 அடி அகல சந்து. 2 பக்கமும் நெருக்கமான வீடுகள். சந்துக்கு குறுக்கே ஓடிய மினி சாக்கடைகள் ஸ்பீட் பிரேக்கர்களாக மாறியிருக்க பைக் வேகம் குறைக்காமல் அவைகளை தாண்டியது. 2 நிமிட சக்சஸ் பயணத்திற்கு பிறகு ஒரு வீட்டுக்கு முன்பாய் நின்றிருந்த அந்த பைக் பார்வைக்கு சிக்கியது. சக்தி, காட் இட். நிறுத்திட்டு ஓடி இருக்கலாமே. பக்கத்திலேயே ஒரு டீ கடை இருக்கு, விசாரிச்சா தெரிஞ்சிடும். கதிரேஷ் அந்த பைக்குக்கு பின்னால் தன் பைக்கை நிறுத்தினான். இறங்கிக் கொண்டு டீ கடை வாசலில் நின்று பேப்பர் பார்த்து கொண்டிருந்த நபரிடம் கேட்டான். அந்த பைக் யாரோடது? எதிர் வீட்டுக்காரரோடது சார். அவரோட பேர் என்ன? பட்டாபி சார். சத்யநாராயணனும் கதிரேஷும் எதிர் வீட்டை நோக்கி போய் சாத்தியிருந்த கதவை தட்டினார்கள். ஒரு நடுத்தர வயது நபர் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டார். கதிரேஷின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் முகம் மாறினார். சார், வெளியே நிற்கிற பைக் உங்களோடதா? ஆமாம் சார். உங்கள் பேர் பட்டாபி? ஆமாம் சார். வீட்டில் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வீட்டில் நானும் என்னோட ஒய்ஃபும் மட்டும்தான் சார். அந்த பட்டாபி சொல்லி கொண்டிருக்கும் போதே கருப்பாய் குண்டாய் ஒரு அம்மாள் உள்ளிருந்து வந்தால். யாருங்க அது? சத்யநாராயணனும் கதிரேஷும் பரஸ்பரம் பார்த்து தலையாட்டி உதட்டை பிதுக்கி கொண்டார்கள். பட்டாபி கேட்டார். எதுக்காக சார் இந்த என்கொயரி? சாரி, உங்கள் பைக் மாதிரியே இருந்த ஒரு பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எப்படியோ அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு வாசலில் அதே மாதிரியான பைக்கை பார்த்ததும் ஏமாந்துட்டோம். நம்பர் நோட் பண்ணலையா சார்? டிராஃபிக்கில் நோட் பண்ண முடியல. வெரி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சத்யநாராயணனும் கதிரேஷும் சோர்வை சுமந்து கொண்டு பைக்குக்கு வந்தார்கள். எப்படியோ கோட்டை விட்டுட்டோம். கதிரேஷ் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் போதே அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்போன் அவசர கதியில் கூப்பிட்டது. கதிரேஷ், இப்போ எங்கே இருக்கீங்க? சின்ன ரெட்டி சந்தில் சார். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன் சார். என்ன விஷயம் சார்?
காயத்ரியை தேடிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சத்யநாராயணோட போனீங்க, என்னாச்சு? அவள் வீட்டில் இல்லை சார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது காயத்ரி ஒரு மோட்டார் பைக்கில் ஒரு இளைஞரோடு போயிட்டு இருந்தா. நாங்களும் பைக்கில் சேஸ் பண்ணினோம். அந்த பைக் சின்ன ரெட்டி சந்துக்குள்ளே நுழைஞ்சது. ஃபாலோ பண்ணினோம். பட் இந்த சந்துக்குள்ளே 4-5 கிளை சந்துகள் இருக்கிறத உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க சார். பைக் நம்பரையும் நோட் பண்ண முடியல. கதிரேஷ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உடனடியாக அடையாறில் இருக்கிற ஸ்வாதி அவென்யூக்கு புறப்பட்டு வாங்க. 7வது தெரு 2வது பங்களா. சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், நேரில் வாங்க. அடையார் ஸ்வாதி அவென்யூ 7வது தெரு. 2வதாய் இருந்த பங்களாவுக்கு முன்னால் போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு கதிரேஷும் சத்யநாராயணனும் திறந்து கிடந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைய இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எதிர்பட்டார். சல்யூட் அடித்து தளர்ந்தான் கதிரேஷ். சார், கதிரேஷ், இது யாரோட பங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சிட்டியில் இன்னைக்கு நம்பர் 1 வைர வியாபாரி, பேர் கன்யாலால், பெரிய கோடீஸ்வரர். ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதன் மூலமாக நிறைய ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கார். தர்ம காரியங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்திருக்கார். கோயில் கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்சிருக்கார். இவ்வளவு நல்லவரான கன்யாலால் இப்போது உயிரோடு இல்லை. மத்தியானம் 3 மணி சுமாருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார். சார், உள்ள வாங்க. போனார்கள். சுவர், தரை என்று எங்கே பார்த்தாலும் கிரானைட் பளபளத்தது. ராட்சச திராட்சை குலைகள் போல லஸ்தர் விளக்குகள் சீலிங்கிலிருந்து தொங்கின. ஃபாரன்சிக் அதிகாரிகள் மாடிப்படிகளில் லென்ஸ் வைத்து பார்த்து கால் தடயங்களை சேகரித்து கொண்டிருக்க 3 பேரும் லிப்டில் பயணித்து முதல் மாடிக்கு போனார்கள். வராண்டாவில் முதல் அறை கதவு திறந்து கிடக்க கன்யாலால் அறை பூராவும் விரித்திருந்த வெண்ணிற மெத்தையில் மல்லாந்து விழுந்திருந்தார். வயிறும் மார்பும் தோட்டாக்கள் வாங்கி இரத்த குளங்களாய் மாறியிருந்தன. சத்யநாராயணன் ஸ்டீஃபனை ஏறிட்டார். சார், இதுவும் காயத்ரியின் கைகரியம்தான். சொன்னவர் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அந்த சிறிய பாலித்தீன் கவரை எடுத்தார். உள்ளே ரத்தம் தோய்ந்த தோட்டாக்கள். காலையில் கொலை செய்யப்பட்ட புண்ணியகோடியின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் இப்போது கன்யாலாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் ஒரே ஜாதி. காயத்ரி இதுவரைக்கும் 4 தோட்டாக்களை செலவு பண்ணியிருக்கா. ரிவால்வர்ல மீதி இருக்கிற அந்த 2 தோட்டாக்களை செலவு பண்றதுக்கு முன்னாடி அவளை பிடிக்கணும். முடியுமா? சத்யநாராயணன் பயந்தான். அத்தியாயம் 10. இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் இரத்தக்கழை படிந்த அந்த 2 தோட்டாக்களையும் மறுபடியும் பாலித்தீன் கவரில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்டே சத்யநாராயணனையும் கதிரேஷையும் ஏறிட்டார். இந்த வகையான தோட்டாக்களை ஜிமேக் ரிவால்வரில் மட்டுமே பயன்படுத்த முடியும்னு ஃபாரன்சிக் கன் மெட்டல் செக்ஷன் தீர்மானமா சொல்லியிருக்கு. பொதுவா ஜிமேக் ரிவால்வர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறதில்லை. காரணம், இதில் உபயோகப்படுத்துகிற தோட்டாக்கள் ஸ்பைரல் வகையை சேர்ந்தது. இந்த ஸ்பைரல் தோட்டா உடம்பில் பாயும் போது தோலில் ஒரு பட்டாணி சைஸுக்கு மட்டுமே துவாரம் இருக்கும். ஆனால் தோட்டா உள்ளே போனதும் ஸ்க்ரூ ஆணி போல குடைந்து உள் உறுப்புகளை சிதைக்கும். இந்த ஜிமேக் ரிவால்வர் இந்தியா பூராவிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. சத்யநாராயணன் குறுக்கிட்டான். சார், புண்ணியகோடி கொலை செய்யப்பட்டதுக்கும் கன்யாலால் கொலை செய்யப்பட்டதுக்கும் என்ன மோட்டிவ்? புண்ணியகோடியை பற்றி அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் விசாரித்த போது அவர் ஒரு உமனைசர் என்கிற உண்மை தெரிஞ்சது. வீடு வீடா பொருட்களை விற்க வருகிற சேல்ஸ் பெண்களை எப்படியும் மடக்கிடுவாராம். எல்லா பொருள்களையும் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாராம். நிறைய குடும்ப பெண்கள் புண்ணியகோடியால் விபச்சாரியாக மாறி இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல். புண்ணியகோடியின் மனைவியும் சரி மகளும் சரி அவரோட உடலை பார்த்துட்டு அழக்கூட இல்லை. காரணம் கேட்டபோது அவங்க சொன்ன பதில் வித்தியாசமாக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க சார்? இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தா நாங்களே இவரை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருப்போம்னு சொன்னாங்க. வீட்டு வேலைக்கு வந்த 45 வயசு வேலைக்காரியை கூட புண்ணியகோடி விடலையாம். வாட் அபவுட் கன்யாலால் சார்? அவர் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன மோட்டிவ்? புண்ணியகோடி மாறி அவரும் ஒரு உமனைசரா? இல்லை, அக்கம் பக்கம் விசாரித்து பார்த்த அளவில் ஹீ இஸ் எ ஜெம். ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதன் மூலமா ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணினார். வருஷா வருஷம் 101 ஏழை பெண்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கார். அம்பத்தூருக்கு பக்கத்தில் 10 கிரவுண்ட் நிலத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயிலை முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை வச்சு கட்டிக்கிட்டு வர்றார். இப்படி எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டுகளையும் வச்சிட்டு இருக்கிற இவரை இவ்வளவு கொடூரமாக கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கணும். சார், புண்ணியகோடியை கொலை பண்ணின காயத்ரி தான் கன்யாலாலையும் கொலை செய்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மேபி தோட்டாக்கள் அதுதான் உண்மைன்னு சொல்லுதே. கன்யாலாலை கொலை பண்ணினது காயத்ரியா இல்லாம வேற யாராவதா ஏன் இருக்கக்கூடாது? காயத்ரி உபயோகப்படுத்தின அதே ஜிமேக் துப்பாக்கியை ஏன் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடாது? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் சத்யநாராயணன்? சார், கன்யாலால் ஒரு வைர வியாபாரி. அவர்கிட்ட தர்ம சிந்தனை இருந்தாலும் ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பு அதிகம். விசாரணையை அந்த கோணத்திலும் நகர்த்தி பார்க்கத்தான் போகிறோம். கன்யாலாலுக்கு பிஸ்னஸ் ரீதியாக மட்டுமில்லை, உறவு முறையிலும் எதிரிகள் இருக்கலாம்.
கன்யாலாலுக்கு மனைவி இல்லை. 5 வருஷங்களுக்கு முன்னால் நுரையீரல் கோளாறு காரணமாக மரணம். ஒரே மகன், பெயர் சூரஜ்குமார். சிங்கப்பூரில் டைமண்ட் பிசினஸ். இன்னும் கல்யாணம் ஆகலை. அப்பாவை பார்க்க மாதத்துக்கு ஒரு தடவை சென்னை வந்து 2 நாள் தங்கிவிட்டு போவது உண்டு. கடைசியா சூரஜ்குமார் வந்தது போன மாதம் 7ஆம் தேதி. ஸ்டீஃபன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சத்யநாராயணன் தலையை குனிந்தபடி மெல்ல கதிரேஷின் கையை பிடித்தான். கதிரேஷ், என்ன சக்தி, இப்ப நான் சொன்னதுமே தலையை தூக்கி பார்க்காதே. இதே ரோட்ல வலது கை பக்கமா 2வது பங்களா, மொட்டை மாடியில ஒரு ரூம். அந்த ரூமோட ஜன்னல் கதவு கடந்த 10 நிமிஷ நேரத்துல கொஞ்சமா திறக்கப்படுறதும் ஒரு பெண்ணோட முகம் எட்டி பார்த்து உடனே மறைஞ்சிடுறதும் என் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. வேடிக்கை பார்க்கறதுக்காக இருக்கலாம் இல்லையா? வேடிக்கை பார்க்கறதா இருந்தா ஜன்னல் கதவை நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டே பார்க்கலாமே. எதுக்காக இந்த திருட்டுத்தனம்னு தெரியலை. ஸ்டீஃபன் சொன்னார். எதுக்காக சந்தேகம் மிஸ்டர் சத்யநாராயணன்? நீங்களும் கதிரேஷும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்களேன். எந்த விஷயத்துமே நாம நெக்லெக்ட் பண்றது சரியில்லை. ஸ்மால் மிஸ்டேக் ஆர் டேஞ்சரஸ்னு சொல்லுவாங்க. போய் பார்த்துடுங்க. சத்யநாராயணனும் கதிரேஷும் புறப்பட்டார்கள். எட்டி பார்த்தது ஒரு பெண்ணா? சிவப்பு சுடிதார், காலேஜ் கேர்ளா இருக்கலாம். பளிச்சுன்னு இருந்தா மிரண்ட சைஸில் பார்வை. ஒரு நிமிஷ நடையில் அதே ரோட்டில் 2வதாக இருந்த பங்களாவுக்கு வந்தார்கள். பழைய மோஸ்தர் பங்களா. காம்பவுண்ட் கேட்டில் கை வைத்தார்கள். கேட் திறந்து கொள்ள உள்ளே போனார்கள். முன்பக்க அறையில் பக்கம் பக்கமாய் சோஃபாவில் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது தம்பதிகள் எழுந்து வந்தார்கள். வேஷ்டி உடுத்தி கை வைத்த பனியன் அணிந்திருந்த அந்த நபர் கதிரேஷின் காக்கி யூனிஃபார்மை பார்த்ததும் லேசாய் முகம் மாறினார். எஸ், கன்யாலால் மர்டர் சம்பந்தமா ஒரு என்கொயரி. கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து அப்பவே விசாரிச்சுட்டு போயிட்டாரே. அது ஃபார்மல் என்கொயரி. இன்னும் கொஞ்சம் டீப்பா என்கொயர் பண்ணலாம்னு வந்தோம். நீங்க எங்கே ஒர்க் பண்றீங்க? ஸ்டேட் பேங்க்ல கேஷியரா இருக்கேன். ஐ ஆம் ராமாமிர்தம். பேங்க் எந்த பிரான்ச்? தேனாம்பேட்டை. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போதைக்கு நானும் என்னோட மனைவியும் தான். என் பொண்ணு வெளியூர் போயிருக்கா. சத்யநாராயணனும் கதிரேஷும் ஒரு மைக்ரோ வினாடி நேரம் சட்டென்று பார்த்து விலகி கொண்டார்கள். உங்களுக்கு ஒரே பெண்ணா? ஆமாம். கன்யாலாலோட சுபாவம் எப்படி? ரொம்ப நல்லவர் சார். கடவுள் பக்தி அதிகம். யாரையும் அதிர்ந்து பேச மாட்டார். அவரை கொலை பண்ணினவன் ஒரு மிருகமாத்தான் இருக்கணும். அவரை கொலை பண்ணினவன்னு சொல்றீங்களே, கொலை பண்ணினது ஒரு பெண்ணா இருக்கக்கூடாதா? அவர் திகைத்தார். சார், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மிஸ்டர் ராமாமிர்தம், இப்போ இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க இல்லையா? ஆமாம். வேலைக்காரங்க யாரும் கிடையாது. ஒரு வேலைக்காரி காலையில் வந்துட்டு மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் போயிடுவா. அப்போ வீட்டில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். ஆமாம். மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்கே, அந்த ரூமில் இருக்கிற பொண்ணு யாரு? ராமாமிர்தமும் அவருடைய மனைவியும் பரஸ்பரம் பார்த்து அவஸ்தையாய் எச்சில் விழுங்கி கொண்டார்கள். அது வந்து பொறுப்பான வேலையில் இருக்கீங்க. பொய் சொல்லலாமா? அது உங்கள் பொண்ணு தானே? ஆமாம் சார். எதுக்காக உங்கள் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு பொய் சொன்னீங்க? அது வந்து என்கொயரிங்கிற பேரில் வயசு பொண்ணுக்கிட்ட போலீஸ் வந்து பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கலை சார். உண்மையான காரணம் இதுவாக இருக்க முடியாதுன்னு என் மனசுக்கு படுது. சொன்ன சத்யநாராயணன் கதிரேஷிடம் திரும்பினான். கேட்டான், நீ என்ன நினைக்கிற கதிரேஷ்? எனக்கும் அதே எண்ணம்தான். என்ன பண்ணலாம்? பொண்ணை ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடலாம். ராமாமிர்தமும் அவர் மனைவியும் பதறினார்கள். சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு வீட்டில் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு சார். அதைத்தான் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். ராமாமிர்தம் சில வினாடிகள் தயங்கிவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். சார், கன்யாலாலை சுட்டு கொலை பண்ணினது ஒரு பெண். அந்த காட்சியை மொட்டை மாடி ரூமிலிருந்து என் பொண்ணு பார்த்துருக்கா. பயந்து போய் பிரம்மை பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டா. போலீஸ் எல்லாம் வந்ததும் நர்வஸ் ஆயிட்டா. அதனால தான் அவளை கீழே வராதேன்னு மேலே இருக்கிற மொட்டை மாடி ரூமில் இருக்க வச்சோம். உங்கள் பொண்ணு பேர் என்ன? சைத்தன்யா. காலேஜில் படிக்கிறாளா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2nd இயர். கூப்பிடுங்க பொண்ணே. ராமாமிர்தத்தின் மனைவி மேலே போய் பெண்ணை கூட்டி வந்தால். சைத்தன்யா அழகாக இருந்தாள். பெரிய கண்களில் இப்போது குஜராத் கலவரம். வீர்த்த முகத்தை தோளில் போட்டிருந்த துப்பட்டாவால் ஒற்றி கொண்டாள். சத்யநாராயணன் அவளை பார்த்து புன்னகைத்தான். சைத்தன்யா, வாமா இப்படி. மிரண்ட விழிகளோடு வந்தாள். கன்யாலாலை சுட்டு கொண்ட அந்த பெண்ணை பாத்தியா? ஆமா. சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? சைத்தன்யா புதிதாய் வியர்த்த நெற்றியை துப்பட்டாவால் ஒற்றி கொண்டு தொடர்ந்தாள். சார், மொட்டை மாடி ரூம்ல உட்காந்து நான் படிச்சிட்டு இருந்தேன். காத்து பலமா அடிச்சதால ஜன்னலை சாத்த வந்தேன். அப்ப வெண்டிலேட்டர் வழியா கன்யாலால் பங்களாவில் ஹால் தெரிஞ்சது. கன்யாலால் யாருக்கோ பயந்த மாதிரி ஓடிட்டு இருந்தார். பின்னாடியே ஒரு பெண் கையில் துப்பாக்கியோடு துரத்தினாள். நான் பயந்து போய் ஜன்னலை மூடிட்டேன். கீழே வந்து அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னேன். அவங்க என்னை கீழேயே வர வேண்டாம், மேலேயே இருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான் சார். அந்த பொண்ணை நீ நல்லா பாத்தியா? பார்த்தேன் சார். வயது 25க்குள்ள இருக்கலாம். ஒரு சாதாரண சேலை கட்டி ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இருந்தா. என்ன கலர் சாரி? பிங்க்.
சத்யநாராயணன் கதிரேசை ஏறிட்டான். சந்தேகமே வேண்டாம், காயத்ரி தான். சைத்தன்யாவிடம் அடுத்த கேள்விக்காக திரும்பிய வினாடி கதிரேசின் செல்போன் முணுமுணுத்தது. ஓரமாய் நகர்ந்து போய் செல்போனை காதுக்கு ஒட்ட வைத்தான். எஸ் சார், நான் கிரைம் பிரான்ச் ஸ்ரீனிவாஸ். சொல்லுங்க ஸ்ரீனிவாஸ். கோகுலம் காலனியில் இருக்கிற காயத்ரியின் வீட்டை ரகசியமாக வாட்ச் பண்ணும்படி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. எஸ் சொல்லுங்க. இப்போ அந்த காலனியில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். காயத்ரி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தா. யாரோ பைக்கில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. பைக் நம்பரை நோட் பண்ணிங்களா? பண்ணிட்டேன் சார். இப்போ காயத்ரி எங்க? வீட்டுக்குள்ள. இப்போ வரோம். அத்தியாயம் 11. செல்போனின் மறுமுனையில் கிரைம் பிரான்ச் ஸ்ரீனிவாஸ் சற்றே பதற்றம் காட்டினார். சார், நீங்கள் லேட் பண்ணாமல் வந்தால் பரவாயில்ல. காயத்ரி மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளோன்னு கொஞ்சம் உதறலாக இருக்கு. நான் வேணும்னா வீட்டுக்குள்ளே போய் மடக்கி வைக்கட்டுமா? வேண்டாம் என்ற கதிரேஷ் பேச்சை தொடர்ந்தான் ஸ்ரீனிவாஸ். காயத்ரியை திடீர்னு போய் தான் மடக்கணும். அதிலும் சத்யநாராயணன் கூட இருக்கும்போது மடக்கினால்தான் எந்த ஒரு பொய்யும் சொல்லி தப்ப முடியாது. சார், நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னே அந்த காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணினா, அப்படி அவ முயற்சி பண்ணினா மடக்கி வீட்டுக்குள்ளேயே இருக்கும்படியா பண்ணிடுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் அவளை வெளியே போக அலோவ் பண்ணாதீங்க. எஸ் சார். காயத்ரி ஒரு இளைஞனோடு பைக்கில் வந்து இறங்கினாள்னு சொன்னீங்க. அந்த இளைஞன் எப்படி இருந்தான்னு நோட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். வயது 30க்குள், நல்ல உயரம், தாடையில் ஃப்ரெஞ்ச் தாடி. அவன் வீட்டுக்குள்ளே போனானா? இல்லை, காயத்ரியை வாசல்லையே விட்டுட்டு உடனே போயிட்டான். பைக் நம்பரை நோட் பண்ணிட்டேன். பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் 7799. அது போதும். நானும் சத்யநாராயணனும் இப்போ வந்துடுறோம். கதிரேஷ் செல்போனை அணைத்து கொண்டே சக்தி என்றான். என்ன? கிளி கூண்டுக்கு திரும்பியிருக்கு. மறுபடியும் அது பறந்து போகிறதுக்குள்ளே நாம் ஸ்பாட்டில் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனிடம் சொல்லி கொண்டு கிளம்பினார்கள். கதிரேஷ் பைக்கை கையாண்டு கொண்டே பின்னால் உட்கார்ந்திருந்த சத்யநாராயணனிடம் கேட்டான். சக்தி, காயத்ரியை எப்படி டீல் பண்ண போற? புண்ணிய கோடியையும் கன்னியாலாலையும் கொலை பண்ணினது நீதானேன்னு எடுத்த எடுப்பிலேயே கேட்க முடியாது. பேச்சை எப்படி ஆரம்பிக்கலாம்னு மனசுக்குள்ளே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கியா? ஆமாம். சொல்லு, எப்படி? காயத்ரியை இப்போதைக்கு பார்த்து பேசுறது நான் மட்டுமே. நீயும் கிரைம் பிரான்ச் ஸ்ரீனிவாசும் காலனிக்குள்ள கண்மறைவாய் இருங்க. நான் காயத்ரி கிட்ட பேசிட்டு வெளியே வந்து கை ஜாடை காட்டினதும் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. காயத்ரி தான் பண்ணின கொலைகளை ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? அவகிட்டேருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். புண்ணிய கோடியை காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான ஐவிட்னஸ் யாரும் கிடையாது. ஆனால் கன்னியாலாலை காயத்ரி கொலை பண்ணும்போது அந்த கொலையை நேரில் பார்த்ததுக்கான ஐவிட்னஸா சைத்தன்யா இருக்கா. இந்த அஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கும்போது காயத்ரி தப்பிக்கவே முடியாது. சக்தி, ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்த்தியா? என்ன? பைக்கில் போன காயத்ரியையும் அந்த இளைஞனையும் நாம் சின்ன ரெட்டி சந்து வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் இல்லையா? ஆமாம். அப்படி நாம் ஃபாலோ பண்ணிட்டு போனதை காயத்ரியும் இளைஞனும் நோட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணியிருந்தா காயத்ரி தைரியமாக வீட்டுக்கு திரும்பி இருக்க மாட்டா. கதிரேஷ், காயத்ரி தன் கையில் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானை வச்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. அவள் மட்டும் சோலோவா இயங்கலை. அந்த பைக் இளைஞன் அவளுக்கு பார்ட்னராக இருக்கலாம். காயத்ரியை இப்போ மீட் பண்ணி அதிரடியாக நான் ஆரம்பிக்க போகிற விசாரணையில் அவள் எல்லா உண்மைகளையும் சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறா. இந்த 2 கொலைகளையும் பண்ணினதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்ல போகிறா. காயத்ரி தான் பண்ணின கொலை குற்றங்களை ஒத்துக்குவான்னு எனக்கு தோணலை. ஒத்துக்கலைனா காரணங்களை காட்டி தடயங்களை காட்டி காயத்ரியை கார்னர் பண்ணிட வேண்டியதுதான். பைக் கோகுலம் காலனிக்குள் நுழைந்தது. லேசாய் இருட்டு பரவி கொண்டிருந்த மாலை நேர கோகுலம் காலனி நிசப்தமாய் இருந்தது. பைக் வாட்டர் டேங்குக்கு பின்பக்கமாய் போய் சட்டென்று ஊமையாயிற்று. மறைந்திருந்த ஸ்ரீனிவாஸ் வெளிப்பட்டார். கதிரேஷ் கேட்டான். காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போகலையே? இல்லை சார். ஆர் யூ ஷுவர்? ஷுவர் சார். கடந்த அரை மணி நேரமாக வீட்டு மேலே ஒரு கண்ணை வச்சு எடுக்கலை. காயத்ரியும் வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பொண்ணும் வெளியே வரவே இல்லை. சாத்தின கதவு சாத்தின மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு பின்பக்க வழி ஏதாவது இருந்துட போகுது. அதையும் பார்த்துட்டேன் சார். பின்பக்கம் சாக்கடை ஒன்று ஓடுது. வழி எதுவும் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வரணும்னா முன்பக்கமாக தான் வந்தாகணும். சரி சக்தி, நீ கிளம்பு. காயத்ரியை போய் பார்த்து பேசிட்டு எங்களுக்கு சைகை கொடு, வர்றோம். சத்யநாராயணன் வீட்டை நோக்கி நடந்தான். இதயத்தின் துடிப்பு இப்போது உச்சத்துக்கு போயிருந்தது. காயத்ரியிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது? ஒருவேளை காயத்ரி இந்த கொலைகளுக்கு காரணகர்த்தாவாக இல்லாமல் கூட இருக்கலாம். காயத்ரியை சைத்தன்யா பார்த்திருக்கிறாளே, அவள் சொன்ன அடையாளங்கள் காயத்ரிக்கு அப்படியே ஒத்து போகிறதே. ச, காயத்ரியை இன்றைக்கு காலையில் நான் ஏன் பார்த்தேன்? பார்க்காமல் போயிருந்தால் இப்படியொரு அவஸ்தைக்குள் சிக்கி இருக்க மாட்டேன். காயத்ரியை ஒரு கொலைகாரியாய் பிடித்து கொடுக்கவா இத்தனை வருஷம் கழித்து பார்த்தேன். வலிக்கிற மனசோடு காயத்ரியின் வீட்டுப்படி ஏறினான் சத்யநாராயணன்.
கதவு சாத்தி இருந்தது. மெல்ல தட்டினான். டொக் டொக். 10 வினாடிகளுக்கு பிறகு பக்கவாட்டில் இருந்த ஒரு சிறிய ஜன்னல் சதுரமாய் திறந்தது. துர்காவின் முகம் ஃப்ரேம் போட்ட மாதிரி பளிச்சென்று தெரிந்தது, மலர்ந்தது. ஓ, நீங்களா சார்? வாங்க சார். காயத்ரி அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் வந்தா. சொல்லிக்கொண்டே வேக வேகமாய் வந்து தாழ்பாலை விளக்கி கதவை திறந்து விட்டாள். சத்யநாராயணன் உள்ளே நுழைந்தான். துர்கா படபடவென்று தொடர்ந்து பேசினாள். இன்னைக்கு காயத்ரிக்கு ஊதுவத்தி வியாபாரம் ரொம்ப டல்லு சார். தூரமா 4-5 ஏரியாவுக்கு போயிட்டாலாம். அப்படியா? உட்காருங்க சார், அவ குளிச்சிட்டு இருக்கா, இப்போ வந்துடுவா. சத்யநாராயணன் உட்கார்ந்தான். நான் வந்துட்டு போனதை பற்றி சொன்னீங்களா துர்கா? சொல்லாமல் இருப்பேனா? நீங்கள் அவளுக்காக வேலை பார்த்து வச்சிருக்கிற விஷயத்தை சொன்னேன். ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துர்கா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? என்ன கேளுங்க சார். காயத்ரி பைக்கில் தானே வந்தாங்க? ஆமாம். அது யாரோட பைக்? மோகன்குமாரோட பைக். இந்த கோகுலம் காலனியில் பக்கத்து தெருவில் இருக்கார். காயத்ரி பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம். மோகன்குமார் அந்த வழியாக பைக்கில் வந்தவர் காயத்ரியை பார்த்துட்டு லிஃப்ட் கொடுத்துருக்கார். ஆமாம். அவங்க 2 பேரையும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்க? துர்கா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே ஒரு அரைக்கதவு திறக்கப்படும் சத்தமும் அதைத் தொடர்ந்து அது யாரு துர்கா என்கிற பெண் குரலும் கேட்டது. துர்கா உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள். வா காயத்ரி, மிஸ்டர் சத்யநாராயணன் வந்திருக்கார். நடை சத்தம் கேட்டது. சத்யநாராயணன் அரைக்கதவையே பார்த்து கொண்டிருக்க குளித்த ஈரத்தலைக்கு டவலை சுற்றியபடி அந்த இளம்பெண் வெளிப்பட்டாள். முற்றிலும் புதிய முகம். சத்யநாராயணன் அதிர்ந்து போய் தன்னிச்சையாய் நாற்காலியை விட்டு எழுந்தான். துர்காவை குழப்பமாய் பார்த்தான். நான் காயத்ரியை பார்க்க வந்தேன். இவ தான் காயத்ரி. ஊதுவத்தி விற்கிற காயத்ரி? நான் தான் என்றாள் காயத்ரி. சத்யநாராயணனுக்கு முன்பாய் வந்து நின்றாள். அவள் உடம்புக்கு உபயோகித்த சோப்பு வாசனை சத்யநாராயணன் முகத்தில் மோதியது. குரல் திணறியது. நீங்க தான் காயத்ரியா? ஆமாம். இதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? ஒன்றுமில்ல, நான் வரேன். சத்யநாராயணன் சொல்லிக்கொண்டே வேகமாக நகர முயல அந்த காயத்ரி அதட்டலாய் கூப்பிட்டாள். ஹலோ மிஸ்டர், ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? சத்யநாராயணன் நின்றான். என்ன, 2 பொண்ணுங்க தனியாக இருக்காங்க, ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜொல்லு விட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? எனக்கு நீங்கள் வேலை பார்த்து வச்சிருக்கீங்களாமே. துர்கா சொன்னதுமே நான் உஷாராயிட்டேன். பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கீங்க. எதுக்காக இந்த பொய்யும் புரட்டும்? நான் 4 தெரு சுற்றி ஊதுவத்தி விற்கிற பெண் தான், மானத்தை விற்கிற பெண் கிடையாது. அந்த காயத்ரி உஷ்ணமான வார்த்தைகளை உபயோகித்து பட்டாசு சரமாய் வெடித்து கொண்டிருக்க காலையில் பார்த்த காயத்ரி 70 mm அளவில் வியாபித்து கெக்களித்து சிரித்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 12. சத்யநாராயணன் திகைத்து திணறிக் கொண்டிருக்க காயத்ரி கோப உஷ்ணம் தணியாமல் புரிந்தாள். நான் வீதி வீதியா போய் ஒவ்வொரு வீட்டுப்படியா ஏறி ஊதுவத்தி விற்கிறவதான், ஆனால் மானத்தை விற்கிறவ கிடையாது. சாரி. என்ன சாரி? உரசி பார்த்துட்டு இவன் நெருப்புன்னு தெரிஞ்சதும் சாரி கேட்டுட்டு நழுவிடலாம்னு பார்த்தியா? நான் இந்த விஷயத்தை போலீஸுக்கு கொண்டு போய். ஆவேசமாய் பேச முயன்ற காயத்ரியை சட்டென்று கையை உயர்த்தி அமர்த்தினான். இதோ பாருங்க காயத்ரி, உண்மை நிலை தெரியாம நீங்க பாட்டுக்கு தாறுமாறா பேசிட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்க போலீஸுக்கு போக பிரியப்பட்டா போலீஸை இதே நிமிஷம் கூப்பிட நானும் தயார். சொன்ன சத்யநாராயணன் வீட்டுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்து வாட்டர் டேங்குக்கு பின்புறம் மறைவாய் நின்றிருந்த கதிரேசும் சீனிவாசனுக்கும் சைகை காட்டி வரும்படி சொன்னான். அவர்கள் வாட்டர் டேங்க் மறைவிலிருந்து வேகமாய் வெளிப்பட்டு வேக வேகமாய் வந்தார்கள். காயத்ரி இப்போது திகைத்தாள். சத்யநாராயணனை குழப்பமாக பார்க்க அவன் புன்னகையோடு சொன்னான். இனிமே நீங்க சாரி சொல்ல வேண்டியிருக்கும். கதிரேசும் சீனிவாசனும் வீட்டு படியேறி உள்ளே வந்தார்கள். கதிரேஷ் கேட்டான். என்ன சக்தி, பார்ட்டி குற்றத்தை ஒத்துக்காம தகராறு பண்றாங்களா? கதிரேஷ், நான் காலையில் பார்த்த காயத்ரி இவங்க கிடையாது. அந்த காயத்ரி வேற, இந்த காயத்ரி வேற. நீ என்ன சொல்ற சக்தி? கதிரேஷ், பள்ளி நாட்களில் என்னோட படித்த காயத்ரி இவங்க கிடையாது. அவ இந்த காயத்ரியோட வீட்டு அட்ரஸை கொடுத்து என்ன ஏமாத்தி இருக்கா. அப்படின்னா அந்த காயத்ரி யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதை பற்றி விசாரிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஏதோ தப்பான எண்ணத்தோட வந்துட்டதா நினச்சிட்டு இங்கே ஒரே ரகளை. கதிரேஷ் காயத்ரியிடம் திரும்பினான். உங்களுக்கு காயத்ரிங்க பேரில் எந்த பெண்ணையாவது தெரியுமா? காயத்ரி திகைப்பு மாறாமல் கேட்டால். எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? சக்தி, நீ இன்னும் விஷயத்தையே சொல்லலையா? எங்கே சொல்ல விட்டாங்க? என்னை திட்டி தீர்க்கவே அவங்களுக்கு நேரம் போதலை. நீயே சொல்லிடு. கதிரேஷ் காயத்ரியிடம் திரும்பினான். மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான். மிஸ் காயத்ரி, உங்கள் பேரையும் உங்கள் வீட்டு அட்ரஸையும் எல்லாத்துக்கும் மேலா நீங்கள் பண்ணுற ஊதுவத்தி தொழிலையும் உபயோகப்படுத்தி ஒரு பெண் இன்னைக்கு சிட்டியில் 2 கொலைகளை பண்ணியிருக்கா. கொலை செய்யப்பட்டவர்கள் ஒருத்தரோட பேர் புண்ணியகோடி, இன்னொருவரோட பேர் கன்யாலால். காயத்ரியின் முகம் அப்போது வெளிரி போயிருந்தது. என்னோட பேரை உபயோகப்படுத்தி 2 கொலைகளா? எஸ்.
சத்யநாராயணன் குறுக்கிட்டான். அந்த காயத்ரி என்னோட ஸ்கூல்மேட். பல வருஷங்களுக்கு பிறகு எதேச்சியா அவளை மயிலாப்பூர் தெப்பக்குளம் பக்கத்துல பார்த்தேன். 2 கையிலையும் ஊதுவத்தி பாக்கெட் பைகள். எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்கூல் டேஸ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டமான தொழிலான்னு பரிதாபப்பட்டேன். வேற வேலை பார்த்து தரதா சொல்லி அட்ரஸ் கேட்டேன். அவ கொடுத்த அட்ரஸ் உங்க வீட்டு அட்ரஸ். நீங்க சொல்றத பார்த்தா அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? கண்டிப்பா அவ பேர் உண்மையிலேயே காயத்ரி தானா? காயத்ரி தான், அதுல சந்தேகமே கிடையாது. அவ போட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை. அடையாளம் சொல்லுங்க. சத்யநாராயணன் காலையில் பார்த்த காயத்ரியின் அடையாளங்களை சொல்ல, அந்த காயத்ரி நெற்றியை கீறி கண்களை மூடி யோசித்து பல வினாடிகளுக்கு பின் கண்களை திறந்தால், நீங்க சொன்ன அடையாளத்துல எந்த பொண்ணும் என்னோட நினைப்புக்கு வரலை. கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. உங்களே அவளுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சிருக்கு. நீங்க பண்ற ஊதுவத்தி தொழிலைத்தான் அவளும் பண்ணிட்டு இருக்கா. காயத்ரி மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்த வினாடி வாசலில் ரத்த பொட்டு வைத்த மாதிரி ஒரு மாருதி வேன் கெட்டியான சிவப்பு நிறத்தில் வந்து நின்றது. கதிரேஷும் சத்யநாராயணனும் எட்டி பார்த்தார்கள். வேனிலிருந்து இமயம் பத்திரிகையின் ஆசிரியர் ஜெயலட்சுமி இறங்கி வந்து கொண்டிருந்தாள். முகத்தில் கோபம் கொப்பளித்து கண்களில் தெரிந்தது. சத்யநாராயணனையும் கதிரேஷையும் முறைப்பாய் பார்த்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தாள். என்ன, காயத்ரி வீட்டுக்கு நேரடியாகவே வந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? நோ மேடம், இது நீங்க நினைக்கிற மாதிரி டார்ச்சர் கிடையாது. ஒரு என்கொயரி தான். இன்னும் சொல்லப்போனா நாங்கள் தேடிட்டு வந்த காயத்ரியே இவங்க கிடையாது. இந்த காயத்ரியோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி இன்னொரு காயத்ரி 2 கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கா. அந்த காயத்ரி கைக்கு கிடைக்கணும்னா இந்த காயத்ரி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும். ஜெயலட்சுமி காயத்ரியை ஏறிட்டாள். காயத்ரி, கடந்த சில மாதங்கள்ல எந்த பெண்ணுக்காவது உன்னோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தியா? இல்லையே. உன்னோட கஸ்டமர்ஸ் யாருக்காவது காயத்ரின்னு பேர் இருக்கா? காயத்ரி யோசித்தாள். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லையே. கதிரேஷ் இடைமறித்தான். அவசரப்படாம நிதானமா யோசனை பண்ணுங்க. வேணும்னா 2 நாள் டைம் எடுத்துக்கங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். எனக்கு யோசனை பண்ண நிறைய அவகாசம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம். அந்த காயத்ரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து தகவல் கொடுக்க விரும்பினா என்னோட செல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. கதிரேஷ் தன் செல் நம்பரை ஒரு துண்டு தாளில் குறித்து கொடுத்துவிட்டு சத்யநாராயணன் ஸ்ரீனிவாசோடு வீட்டிலிருந்து வெளிப்பட்டான். அவர்கள் கிளம்பி போனதும் ஜெயலட்சுமி ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தியபடி காயத்ரியிடம் திரும்பினாள். இனி இந்த போலீஸ்காரங்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்கொயரிங்கிற பேர்ல உயிரை எடுத்துருவாங்க. உண்மையிலேயே இது ஒரு விவகாரமான மேட்டர் தான். இந்த பரந்த மெட்ராஸ்ல அந்த காயத்ரி எந்த புள்ளியில் இருக்காளோ, போலீஸ் அவளை எப்படி நெருங்குவாங்கன்னு தெரியல. என்னோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி இருக்கானா நிச்சயமா அவ எனக்கு தெரிஞ்சவளா தான் இருக்கணும். ஜெயலட்சுமி காயத்ரியின் தோளை தொட்டால். இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ள போலீஸை பார்த்ததும் அந்த சந்தோஷம் காணாம போயிடுச்சு. காயத்ரியின் முகத்தில் மலர்ச்சி ஒட்டி கொண்டது. எனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்தீங்களா? எஸ். என்ன? இனி நீ இந்த ஊதுவத்தி பாக்கெட்டுகளை தூக்கிட்டு வீதி வீதியா அலைய வேண்டாம். மும்பையில் இருக்கிற ஒரு ரெப்யூட்டட் காஸ்டியூம்ஸ் கம்பெனியில் உனக்கு வேலை. இப்போதைக்கு மாச சம்பளம் 14,000. அடுத்த வாரம் இன்டர்வியூ கார்டு வரும். அது வெறும் கண்துடைப்பு இன்டர்வியூ. நீ வேலையில் ஜாயின் பண்ணலாம். நிஜமாவா? கம்பெனியோட பேரை கேட்டா உனக்கு மூச்சு திணறலே வந்துடும். ஜெம் காஸ்டியூம்ஸ். ரியலி? உலகத்தில் இருக்கிற 500 பெரிய பணக்காரர்களில் 7 பேர் இந்தியர்கள். அந்த 7 பேரில் ஒருவர் தான் இந்த ஜெம் காஸ்டியூம்ஸ் கம்பெனியின் சேர்மேன் முகர்ஜி. இந்த முகர்ஜிக்கு பிஏவாக இருப்பவர் ஒரு தமிழர், பேரு சுப்பிரமணியன். அவர் மூலமாக தான் உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க முடியலையே. அந்த காயத்ரி விவகாரம் தொண்டைக்குள் மாட்டின முள் மாதிரி நெரடிக்கிட்டே இருக்கு. அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. உனக்கும் உன்னோட வாழ்க்கை முக்கியம். யாரோ ஒரு பொண்ணு உன்னோட பேரை பயன்படுத்தி இருக்கா, அவ்வளவுதான். அவ பண்ணின கொலைகளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தைரியமா இரு. போலீஸ் விசாரணை என்கிற பேரில் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. காயத்ரி கண்களில் நிறைந்துவிட்ட நீரோடு தலையாட்டினால், எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தா கூட இந்த அளவுக்கு உதவி பண்ணி இருக்க மாட்டாங்க. ஜெயலட்சுமி காயத்ரியின் தோளில் கையை வைத்தால். இதோ பாரு, ஒரு பெண் சந்தோஷப்பட்டா கூட அவள் கண்ணிலிருந்து தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். காயத்ரி கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தாள். ஜெயலட்சுமி புறப்பட்டாள். நான் கிளம்பட்டுமா? காஃபி? நாளைக்கு ஸ்வீட் பாக்ஸோட என்னோட ஆஃபீஸுக்கு வா. 2 பேரும் சாப்பிடலாம். ஜெயலட்சுமி மாருதி வேனுக்கு வந்து டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தாள். காயத்ரிக்கு கையசைத்து விட்டு வேனை நகர்த்தினாள். காலணியை விட்டு வெளியே வந்து ரோட்டில் வேகம் பிடித்தாள்.
நகர சந்தடியில் 20 நிமிஷம் தத்தளித்த கார் நகர எல்லையை தாண்டி நிசப்தமான பகுதியில் விரைந்து கொண்டிருந்த போது பின்னால் கழுத்தில் எதுவோ குறுகுறுத்தது. ஜெயலட்சுமி திடுக்கிட்டு போய் திரும்பினாள். வேனின் பின் சீட்டுக்கு கீழே இருந்து அந்த பெண் எழுந்தாள். கையில் துப்பாக்கி, உதட்டில் ரெடிமேட் புன்னகை ஒன்று ஒட்ட வைத்து கொண்டு சொன்னாள், நான் காயத்ரி. அத்தியாயம் 13. மாருதி வேனின் ஸ்டேரிங்கை பிடித்திருந்த ஜெயலட்சுமியின் உடல் ஒரு நடுக்கத்துக்கு உட்பட்டது. முகம் ஒரு இன்ஸ்டன்ட் வேர்வைக்குள் குளியல் எடுத்து கொண்டிருக்க தொண்டை குழி எச்சிலை அவஸ்தையாய் விழுங்கியது. காயத்ரி தன் கையில் வைத்திருந்த பிஸ்டலை ஜெயலட்சுமியின் சதை பிடிப்பான பிடையில் வைத்து தேய்த்தாள். இதோ பார் ஜெயலட்சுமி, நான் சொல்றபடி நீ கேட்டா உன்னோட உயிர் உனக்கு சொந்தம், இல்லைன்னா எனக்கு சொந்தம். என்ன சொல்ற? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்ன ஒன்றும் பண்ணிடாத. தப்பு பண்ணாதவங்கள இந்த பிஸ்டல் ஒன்றும் பண்ணாது. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா? இல்லை. சரி, அதோ கொஞ்சம் தூரத்தில் ரோட்டோரமாக ஒரு புளிய மரம் தெரியுதே, அதுக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்திக்க. எதுக்கு? எதிர்கேள்விக்கு அனுமதி கிடையாது. சொன்னதை செய். புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்து. ஜெயலட்சுமி வேனின் வேகத்தை குறைத்து அந்த பெரிய புளிய மரத்துக்கு கீழே கொண்டு போய் வேனை நிறுத்தினாள். ஹைவேஸ் ரோடு நிசப்தமாய் தெரிந்தது. ஏதோ ஒரு லாரி பாறை முனகளோடு தொலைவில் வரும் சத்தம் கேட்டது. அது கடந்து போகும் வரை மௌனம் காத்த காயத்ரி ஜெயலட்சுமியை பார்த்து புன்னகைத்தாள். எனக்கு சில உண்மைகள் வேணும் ஜெயலட்சுமி. அதை நீ சொல்லிட்டியானா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். என்ன உண்மைகள்? இது வரைக்கும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது வந்து சொல்லு. பிடிக்கல. அதாவது கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஆமாம். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு சொல்ல முடியுமா? காயத்ரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஜெயலட்சுமியின் கையில் திணித்தாள். ஜெயலட்சுமி அதை வாங்கி பார்த்துவிட்டு தெரியல என்பது போல தலையாட்டினாள். என்ன தெரியலையா? ஆமாம், எனக்கு தெரியல. இவர் பேரு வினோத். 5 வருஷத்துக்கு முந்தி மும்பையில் சினிமா பட விநியோகஸ்தராய் இருந்தார். அந்த தொழிலில் நஷ்டம் வரவே இப்போ தொழிலை மாற்றிக்கிட்டார். ஃபோட்டோவை கொஞ்சம் நல்லா பாரு ஜெயலட்சுமி, யாருன்னு தெரியும். எனக்கு தெரியலை. சரி, இந்த ஃபோட்டோவை பாரு. கையில் மறைவாய் வைத்திருந்த இன்னொரு ஃபோட்டோவை ஜெயலட்சுமியின் முகத்துக்கு நேராக பிடித்தாள். ஃபோட்டோவில் வினோத்தும் ஜெயலட்சுமியும் ஒரு புல்வெளியில் பின்னணியில் நெருக்கமாய் உட்கார்ந்து கொண்டு பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். வினோத்தின் இடது கை ஜெயலட்சுமியின் இடுப்பை வளைத்து பிடித்திருந்தது. காயத்ரி சிரித்தாள். இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகாவது வினோத் யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. ஜெயலட்சுமியின் முகத்தில் வேர்வையின் சதவீதம் அதிகமாயிற்று. காயத்ரி அந்த ஃபோட்டோவால் விசிறிக்கொண்டே சொன்னாள், அந்த ஃபோட்டோ 5 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை கமலாதேவி பார்க்கில் எடுத்தது. அதாவது நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருந்த போது அந்த அரிய ஃபோட்டோ என்னோட கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீ கேட்கலாம். பட் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை. வினோத் உன்னோட கணவர்னு இப்போவாவது ஒத்துக்கிறியா? ஜெயலட்சுமி தலை குனிந்தாள். காயத்ரி தொடர்ந்தாள். மும்பையில் திருமதி வாழ்க்கை, இங்கே செல்வி வாழ்க்கை. எதுக்காக இந்த இரட்டை வேஷம்? இது இரட்டை வேஷம் இல்லை. அவருக்கும் எனக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவரை என்னோட கணவர்னு சொல்லிக்க நான் விரும்பலை. அதுதான் தெரியாதுன்னு சொன்னேன். டைவர்ஸுக்கு என்ன காரணம்? எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் 2 பேரும் எதிர் துருவங்களாக இருந்தோம். சண்டை போடாத நாளே கிடையாது. எப்போ டைவர்ஸ் கிடைச்சது? 4 வருஷத்துக்கு முந்தி. கடந்த 2 வருஷ காலமா நீயும் வினோத்தும் நெருக்கமா இருக்கீங்க போல இருக்கே. பிஸ்னஸ் விஷயமா வினோத் அடிக்கடி மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போறான் போல இருக்கு. இல்லையே, உனக்கு இதை யார் சொன்னது? யாரும் சொல்லல, நானே பார்த்தேன். பார்த்தியா? எங்க? உன்னோட இமயம் பத்திரிகை ஆஃபீஸில். நோ, பொய்யா? கடைசியா வினோத் மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்து உன்னை எப்போ பார்த்தான்னு சொல்லட்டுமா? போன மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு மேல் வினோத் உன்னோட பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்தான். விடுகிற வரைக்கும் பத்திரிகை ஆஃபீஸில் இருந்தான். 5:30 மணி ஃப்ளைட்டில் புறப்பட்டு போயிட்டான். சரியா? ஜெயலட்சுமியின் முகம் இப்போது நிறமிழந்து வெளிரி போயிருந்தது. காயத்ரி தொடர்ந்தாள். நீயும் உன் மாஜி புருஷனும் பண்ணுற பிஸ்னஸ் போலீஸுக்கு பிடிக்காத பிஸ்னஸ். பெண்களின் உரிமைகளுக்காக போராடுற ஒரே பத்திரிகை இமயம் என்கிற விளம்பர வாசகங்களோடு அவதாரம் எடுத்திருக்கிற பத்திரிகை உண்மையிலேயே அப்படி இல்லை. இமயம் பத்திரிகையோட முக்கிய வேலையே எந்த ஆதரவும் இல்லாத அழகான ஏழை பெண்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தரதா ஆசை காட்டி மும்பைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது உன்னோட வேலை. அந்த பெண்கள் மும்பைக்கு போனதும் அவர்களை ரிசீவ் பண்ணி பாலியல் நரகத்திற்கு கொண்டு போய் பால் பண்ண வேண்டியது உன் மாஜி புருஷனோட வேலை. ஜெயலட்சுமி அதிர்ச்சியில் பொடி பொடியாய் உதிர்ந்து கொண்டிருக்க காயத்ரி தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ஜெயலட்சுமியின் மோவாயை நிமிர்த்தினாள். இமயம் பத்திரிகைக்கு வாசகிகளாய் இருக்கிற பெண்கள்ல அழகான பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீ நடத்துகிற இமயம் வாசக பேரவையை பற்றியும் எனக்கு தெரியும்.
அழகான பெண்கள் உன்னோட பார்வைக்கு கிடைச்சிட்டா நீ அவங்களுக்கு அக்கா ஆயிடுவ. புத்திமதி சொல்ற மாதிரி அடிக்கடி லெட்டர்ஸ் எழுதுவ. கொஞ்ச காலத்துக்கு அந்த பாச நாடகம் நடக்கும். அப்புறம் மும்பையில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கிறதா சொல்லி வினோத் கிட்டே இருந்து லெட்டர் வரும். லெட்டரை நம்பி அந்த பெண் மும்பைக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன்ல வினோத் ரிசீவ் பண்ணி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி இப்போது ஜெயலட்சுமி நெற்றி பொட்டுக்கு உயர்ந்தது. கண்களை சுற்றி வட்டம் போட்டது. கன்னத்தில் மெதுவாய் இறங்கி கழுத்துக்குழியில் பதித்தது. ஜெயலட்சுமி ஈனஸ்வரத்தில் முனகினாள். என்னை என்ன பண்ண போற? என்ன ஒன்றும் செய்யாத. இந்நேரம் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். தொண்டைக்குள் குரல் தத்தளித்தது. ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ண உனக்கு உடம்பும் மனசும் கூசலையா? என் புருஷன் பேச்சை கேட்டுட்டு நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்க நினச்சேன். தப்பு தான். நான் பண்ணினது தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து நான் திருந்திட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன். சரி, பண்ணின தப்புக்கு என்ன சொல்கிற? இது வரைக்கும் எத்தனை பெண்களை மும்பைக்கு அனுப்பியிருப்ப? 7-8 பேர் இருக்கும். அவங்க எல்லாரும் அனாதைகளா? ஆமாம். பேர் விவரம்லாம் தெரியுமா? தெரியும். காயத்ரியின் கையில் இருந்த துப்பாக்கி ஜெயலட்சுமியின் கழுத்துக்குழியில் கடினமாய் இடறியது. இதோ பாரு ஜெயலட்சுமி, பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக இந்த துப்பாக்கியை தூக்கி இருக்கேன். காலையிலிருந்து 2 பேரை வேட்டையாடிட்டு இப்போ 3ஆவதா உனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். உன்னை கொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் உனக்கு தண்டனையும் கிடைக்கணும். போலீஸில் நீ சரணடையணும். என்ன சொல்கிற? ஜெயலட்சுமி அவசர குரலில் சொன்னால், போலீஸில் நான் சரணடைஞ்சிடுறேன். என்ன ஒன்றும் பண்ணாத. அதுதான் உத்தமம். உனக்கு செல்ஃபோன் இருக்குதானே? ஆமாம், எடு. ஜெயலட்சுமி தனது வேனிட்டி பேக்கை பிரித்து உள்ளே இருந்த செல்ஃபோனை எடுத்தாள். காயத்ரி கேட்டாள், போலீஸ் கமிஷனரோட பர்சனல் நம்பர் தெரியுமா? தெரியாது. நான் சொல்கிறேன். போலீஸ் கமிஷனர் லைனில் வந்ததும் உன்னை நீ அறிமுகப்படுத்திக்கிட்டு நீயும் உன்னோட மாஜி கணவனும் பண்ணின எல்லா குற்றங்களையும் வரிசையாக சொல்லி போலீஸில் சரணடைய விரும்புகிறதா சொல்லணும். ஆனால் என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. மனசாட்சி உறுத்தியதால் போலீஸில் சரணடைய விரும்புகிறேன்னு சொல்லணும். சரி, இப்போ சரின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசும்போது ஏதாவது மாற்றி சொன்ன, அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். இந்த துப்பாக்கி தான் பேசும். இல்லை, நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் பேசுகிறேன். நம்பர் சொல்கிறேன், டயல் பண்ணு. காயத்ரி நம்பர் சொல்ல ஜெயலட்சுமி தன் செல்போனில் எண்ணை தட்டினாள். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு கமிஷனர் ஜோதிலிங்கத்தின் குரல் கேட்டது. எஸ், ஜோதிலிங்கம் ஹியர். சார், நான் ஜெயலட்சுமி, இமயம் பத்திரிகையின் ஆசிரியர். ஓ, நீங்களா? போன வாரம் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தோம். என்ன விஷயம் சொல்லுங்க? ஜெயலட்சுமி அவஸ்தையாக எச்சில் விழுங்கிவிட்டு தயக்கமான குரலில் சொன்னாள். சார், நான் போலீஸில் சரணடைய விரும்புகிறேன். இந்த வாக்கியத்தை சொல்லி முடித்த வினாடி மாருதி வேனை ஓட்டியபடி அந்த டாடா சுமோ வந்து நின்றது. டிரைவிங் சீட்டில் இருந்த ஒரு நபர் வழுக்கை தலையோடு எட்டி பார்த்து, ஹாய் ஜெயலட்சுமி என்றார்.